மியூட் பண்ணிங்க. அனைவருக்கும் வணக்கம். மைண்ட்வேர் மைண்ட் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நமது நிகழ்ச்சி 1258வது நிகழ்ச்சி. இன்று நமது உறுப்பினர் திரு சக்கரபாணி அவர்கள் அவரது பயணத்தை பற்றி விளக்க வந்திருக்கிறார். கேட்போம். சார், நீங்கள் உங்கள் உரையை தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை தந்த நிறுவனர் ஸ்டீபன் ராஜ் சார் அவர்களுக்கும், நடத்தி கொண்டிருக்கும் நாராயணமு சார் அவர்களுக்கும், மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு பயண அனுபவம் தான். மற்றபடி இது ஒரு டெக்னிக்கலானதோ மற்றதோ கிடையாது. ஒரு பயண அனுபவம். இந்த பயண அனுபவத்துல நான் அந்த இடத்தை குறித்து தெரிந்து கொண்ட தகவல்கள் மற்றும் நான் அனுபவித்த அந்த மகிழ்ச்சியான தருணங்கள், என் குடும்பத்தோடு சென்றிருந்த அந்த நிலவரத்தை பற்றி மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். நான் கடந்த ஒரு 6 மாதங்களாக அறுவை சிகிச்சை செய்து ஓய்வில் இருந்தேன். அதை என்னுடைய மூத்த மகன் லண்டன்ல இருந்து வந்திருந்தார். அவர் சொன்னார், ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு 3 டேஸ் 4 டேஸ் உங்களை ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு வரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட்டிட்டு போனார். வேற ஒன்றும் இதுக்கு விசேஷம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படி போகும்போது நம்ம குடும்பத்தோட போகலாம் அப்படின்னுட்டு என் குடும்பம், அதாவது என்னுடைய 2 மகன்க, அவங்களுடைய பிள்ளைகள், அதே மாதிரி என்னுடைய சம்பந்தி குடும்பம், மருமகளுடைய அப்பா அம்மா, அவங்க தம்பி குடும்பம் கூட, என்னுடைய மூத்த மகனுடைய நண்பர் ஒருத்தர், அவருடைய குடும்பம், எப்படின்ட்டு ஒரு 18 பேர் இருந்து பயணமா கிளம்பணும். அதுல என்னுடைய சன் எல்லா ஏற்பாடுகளையும் அவர் அங்க லண்டன்ல இருந்துகிட்டே எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டார். எங்களுக்கு ஒன்றும் சிரமமே இல்லை. கிளம்புற அன்னைக்கு ஏதோ ஒரு ஊருக்கு போற மாதிரி தான், அப்படிதான் கேஷுவலா கிளம்பணும். அவர் எல்லாத்தையும் ஒரு ப்ரீ பிளானா பண்ணி வச்சுட்டு தான் எங்களை கூட்டிகிட்டு போனார். அப்படி கூட்டிக்கிட்டு போகும்போது அதுக்கு போறதுக்கு முன்னாடி எந்த ஊருப்பான்னு கேட்டேன். அது வரைக்கும் நான் அவர்கிட்ட அதிகமா கேட்கல. அது கேரளா பக்கம் மூணாறு சைடுப்பா அப்படின்னா. கேரளா கூட சொல்ல, மூணாறு பக்கத்துல நான் நினைச்சேன் தமிழ்நாட்டு பார்டரா இருக்கும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் எந்த ஊருன்னா காந்தலூர். காந்தலூர்னு கேள்விப்பட்ட பேராகுது, மூணாறு பக்கத்துட்டு அது கேரளாவில் வருது அப்படின்னு நினைச்ச உடனே எனக்கு கொஞ்சம் அந்த பின்னோட்டங்கள், அந்த காந்தலூர் அதை சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாம் என்னுடைய மனக்கண்ணில் கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெப்பில் சில தகவல்கள் எல்லாம் சேகரித்தேன். அது அந்த பகுதி ஒரு காலத்துல தேவிக்குளம் தாலுகாவில் வருது. அந்த தேவிக்குளம் தாலுகா ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் இருந்த பகுதி. தமிழ்நாட்டில் இருந்து இந்த மாகாண சீர்திருத்தம் அப்படின்னுட்டு அவங்க பிரிக்கும் போது கொஞ்சம் அது நெகோசியேஷன்ல நம்ம கேரளாவுக்கு அதை விட்டு கொடுக்க திட்டம். அது ரொம்ப வளப்பமான பகுதி. எனக்கு நல்ல நினைவு இருக்குது. 61 62 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஏன்னு கேட்டா எனக்கு நான் 4வது 5வது படிக்கிறது, 5வதுன்னே வச்சுக்கலாமே. நான் 52ல பிறந்தேன், 62 ஒரு 10 இயர்ஸ் அப்படி வச்சுக்கலாம், 5வது படிக்கிறது. அந்த நேரத்துல நான் படிச்சது அறிஞர் அண்ணாதுரை. அப்ப அந்த காலத்துல காஞ்சின்னு ஒரு பேப்பர்ல இதழில் தம்பிக்குன்னு மடல் எழுதுவார். அவர் எழுதுனது அப்ப நான் ரொம்ப ஆர்வமா, அதாவது அந்த அவங்களுடைய எதுகை மோனை அதோட அவர் நல்லா எழுதுவார். ஆஹ் தம்பிக்கு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அவர் எழுதுவார் பல விஷயங்கள், நாட்டு நடப்புகள். அந்த நேரத்துல நான் படிச்சது காமராசர் ஆட்சியில் இருக்காங்க. குணாளா குலக்கொழுந்தே அப்படின்னு ஒரு வழக்கமா சொல்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, இது நியாயமா நீங்க பண்ணது? தமிழ்நாட்டினுடைய வளப்பமான பகுதியெல்லாம் விட்டு கொடுத்துட்டீங்களே. ஜவஹர்லால் நேரு உங்க பிரதம மந்திரி சொல்றாருன்றதுக்காக நீங்க விட்டு கொடுத்தீங்களே, இது நியாயமா அப்படின்னு அதுல அடுக்கடுக்கு அவர் எழுதுறாரு. அந்த அந்த பகுதியினுடைய வளப்பம் எப்படிலாம் இருக்கும். ஒரு 3 பகுதி அவர் குறிப்பிட்டிருந்தார். தேவிக்குளம், பீர்மேடு, நெய்யாற்றங்கரை, இந்த 3 பகுதி. இது 3 நம்ம தமிழ்நாட்டோட பார்டரை ஒட்டி இருக்கிற இடம். அது எல்லாம் அவங்க கொஞ்சம் 3மே வளப்பமான பகுதி, மலைப்பிரதேசங்கள். அந்த மாதிரியான பகுதியை விட்டு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு அவர் எழுதுனது. அப்ப படிச்சதெல்லாம் எனக்கு அப்படியே மனக்கண்ணு கொண்டு ஓட ஆரம்பிச்சு. தெய்வ குலத்தை பத்தி அவர் எழுதும்போது சொல்லுவாரு,
எப்பொழுதோ தமிழர்கள் அங்க தோட்ட தொழில இது தேயிலை தோட்டங்களே அதுல இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் இப்ப அவங்க வந்து தமிழர்கள்னு சொல்றதா இல்ல மலையாளிகள் சொல்றதா அது மாதிரி சிக்கலானதுல நீங்க விட்டுட்டீங்களே அப்படிலாம் ஒரு ஆதங்கமா எழுதுவார், தொடர்ந்து எழுதுவார். நான் தொடர்ந்து படிச்சிருக்கேன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி நான் ரொம்ப இது காட்டிக்கல. அது முடிஞ்சு போன ஒரு இது ஆயிடுது. அதெல்லாம் இப்ப நான் டூர் போறப்போ அதெல்லாம் நினைவுபடுத்திக்கிட்டேன். நம்மலாம் அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு வரலாமே. நான் இந்த மூணாறு பக்கம் போயிருக்கிறேன். வயநாடு பக்கத்துல எல்லா பகுதிகளும் போயிருக்கிறேன். இந்த சைடு வந்துட்டு தமிழ்நாட்டோட பார்டர்ல பார்த்தீங்கன்னா போடிமெட்டு, கம்பம்மெட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுதான் அந்த தமிழ்நாட்டுடைய நம்முடைய தேனி மாவட்டத்தினுடைய பார்டர். அந்த ஏரியாலாம் போய்க்கிறேன். இந்த பக்கம் வந்துட்டு காந்தலூர் வந்து அதிகமா இன்னும் பயணத்துக்கு போற அளவுக்கு இல்லாத இப்பதான் டெவலப் ஆகிட்டு வருது. அந்த பகுதி வந்துட்டு சுற்றுலா தலம் ஆக்கிறதுக்காக அவங்க முயற்சி எடுத்துட்டு வராங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வருது. அமைதியான இடம். சரி, அந்த இடத்த போயிட்டு பார்த்துட்டு வரதுல எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்தது. சரி, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். நான் பார்த்தது போனது அதெல்லாம். இதை வந்து ஒரு சில கொஞ்சம் நிறைய நான் கொஞ்சம் போட்டோக்கெல்லாம் இணைச்சிருக்கிறேன். நாராயணமூர்த்தி சார் அதை அப்படியே ஜஸ்ட் ஓட விட்டுடலாம். என்னன்னு கேட்டா கொஞ்சம் குடும்பத்தோட போனோம், ஒரு குதூகலமா இருந்துட்டு வந்தோன்றதுக்காக அதை இணைச்சிருக்கிறேன். அது எல்லாத்தையுமே இது பண்ணுன்றது இல்லை. அதை பார்த்துக்கலாம். நீங்க போட ஆரம்பிச்சலாம் சார். கொஞ்சம் ஃபாண்ட் எல்லாம் கொஞ்சம் சின்னதுவா இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க. அது இதுல வந்துட்டு இந்த இதுல அஹ், நான் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இந்த கடைசியில வலது கோடியில் இருக்கிற என்னுடைய சம்பந்தி, அதுக்கப்புறம் என்னுடைய இளைய மகன் அவருடைய மனைவி, அதுக்கப்புறம் என்னுடைய மூத்த மகன் அவருடைய மகள், அவருடைய நண்பருடைய பையன் இந்த பின்னாடி இருக்கான், அவருடைய நண்பர் தான் இருக்காரு. அதுக்கு அடுத்தது இவருடைய மாமியாரு, மகனுடைய மாமியாரு, அவருடைய மகன், அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி, அதுக்கப்புறம் நானு, அதுக்கப்புறம் வந்து மூத்த மகனுடைய மனைவி இங்க இருக்காங்க, அவருடைய நண்பர் மனைவி. இப்படி நாங்க ஒரு 4 பேர் வந்து அரக்கோணத்துல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ 18 பேர் வந்துட்டு இங்கிருந்து கிளம்பி போயிட்டு பார்த்து வரலாம். ஒரு ஃபேமிலி டூர் மாதிரி கிளம்பும். நெக்ஸ்ட். ஒரு நிமிஷம் இருக்கு, ஏன் ஓட மாட்டேங்குது? இதை பார்க்கணும். அருமை சார். சார் உள்ள தட்டி உள்ள கிளிக் பண்ணிட்டு இது பண்ணுங்க. ஏரோ அழுத்துங்க. ஆ ஆ ஆ இது வந்து இங்கேருந்து நாங்கள் சென்னை சென்ட்ரல்ல இருந்துட்டு உடுமலைப்பேட்டை வரைக்கும் ட்ரெயினில் போகணும். இதில் இந்த கடைசியில் என்னுடைய பேரன் 2 பேரும், இது என்னுடைய மகனுடைய நண்பர் பையன். இந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு இதோட இங்கேருந்து கிளம்பி போகணும். நெக்ஸ்ட். இங்கே உடுமலைப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு நாங்கள் இங்கே இருந்துட்டு அங்கே போகிறதுக்காக ஒரு வேன் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தார். எங்களுக்கு கரெக்டாக ஒரு 20 பேர் கொள்கிற அளவுக்கு நாங்கள் 18 பேர் சரியாக இருந்ததுனால அங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கே இருந்துட்டு அப்படியே கிளம்பி போகணும். நெக்ஸ்ட் சார். இதை வந்து இதனுடைய பயணத்தினுடைய இது இப்போ நான் முதல்ல சொன்ன அந்த இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு இடத்துக்கு பயணப்பட்டு போகிறோம் என்றால் அவ்விடத்தை பற்றிய புரிதல் இருந்தால் நம்முடைய பயணம் இனிதாக இருக்கும் என்பது எனது எண்ணம். நான் எங்கு பயணம் மேற்கொண்டாலும் அவ்விடம் குறித்த தகவல்களை சேகரித்துக் கொள்வேன். அது மட்டுமல்ல, என்னுடன் பயணிப்போருக்கும் அந்த தகவல்களை பரிமாறிக்கொள்வேன். இதனால் நான் மட்டும் இன்புறுவது என்றில்லாமல் என்னுடன் பயணிப்போரும் இன்புறுவார் என்பது என்னுடைய திண்ணமான எண்ணம். இதை மாதிரி ஒரு ஜஸ்ட் பொதுவான ஒரு இதில் இந்த வீடியோவில் பெருசா இருக்கு சார். நீங்க ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளான்ஸ் காட்டிட்டு அப்படி இது பண்ணா போதும். ஒரு நிமிஷம் இருக்கு. இது இந்த வேன்ல போகும்போதெல்லாம் 2 பக்கமும் பார்த்தா உடுமலைப்பேட்டை அந்த டவுனை விட்டு கொஞ்ச தூரம் போனோடனே பார்த்தா மலைப்பகுதி ஆரம்பிச்சு அவ்வளவு ஒரு நல்ல அருமையான காட்சிகள் பச்சை பசேல்னுட்டு நல்லாவே இருந்தது. உண்மையிலேயே ஒரு பயணம், சுற்றுலா பயணம் போகணும்னா இத மாதிரியான ஒரு இயற்கை காட்சிகளோட பார்த்துக்கிட்டு போகணும்னா இது ஒரு சரியான பயணமாக எங்களுக்கு அமைஞ்சது. அங்க இருந்துட்டு போகும்போது என்னுடைய பிள்ளைகள் அவங்க வந்துட்டு வீடியோ போட்டோ அது மாதிரி எடுத்தாங்க.
அதை வீடியோ எடுத்ததெல்லாம் சார், சக்கரபாணி சார் வீடியோ சொல்லுங்க மேடம். வீடியோ இது எந்த அதுதான் இடம் சார் இது? உடுமலைப்பேட்டையில இருந்துட்டு காந்தலூர் போற அந்த பாதை சார், அது வழி. ஓகே ஓகே. வழி வழி. சார் வீடியோ இருக்கா? இருக்கு. அதுதான் வீடியோ சார் கிட்ட கொடுத்துருக்கேன் சார். ஓகே ஓகே. வீடியோ ரொம்ப ப்ரே பண்ணல சார், டைம் ஆகும். பரவாயில்ல, கொஞ்சம் தான், கொஞ்சம் சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ். அது எல்லாமே பெருசா தான் இருக்கு, எல்லாம் அவங்க எடுத்தாங்க எல்லாரும். ஓகே ஓகே ஓகே. ஐயோ, இது ம் சரி. இது நீங்க இல்ல சார், நீங்க இது எடுத்துருங்க, இப்போ அட்டாச்மெண்ட் எடுத்துருங்க. இருங்க ஒரு செகண்ட் இருங்க. இப்போ வீடியோ ப்ளே பண்ணுங்க. இல்லை, வீடியோ ப்ளே வீ- பண்ணியாச்சு. அப்போ இப்போ அட்டாச் பண்ணுங்க, வீடியோ அட்டாச். வீடியோ பண்ணியாச்சு, அடுத்தது இது போகுது. வீடியோ ப்ளே ஆகல, நாங்கெல்லாம் பார்க்கல. அப்படியா? ஆமா, வெறும் பேர் மாத்திரம்தான் இருந்துச்சு உடமலைப்பேட்டை. அப்படியா? வீடியோ பார்க்கல நீங்க? பார்க்கல, நாங்கெல்லாம் பார்க்கல. இல்லைன்னா நாங்க ஏன் கேட்குறோம்? இப்போ வருதா? இல்ல இல்ல, ப்ளே ஆகல. இப்போ வருது, இது நீங்க போடுங்க, வரும்போது சொல்றோம். ப்ளே ஆகுதா உங்களுக்கு வீடியோ? இப்போ அது கீழே யுவர் ஸ்க்ரீன் ஷேரிங்னு வருது. பிளே ஆகல. இங்க இல்ல ஒரு நீங்க லிஸ்ட் மாத்திரம் இருக்கு, சார் ஒரு லிஸ்ட் சார் மாத்திரம். என்ன பண்ணுங்க, நீங்க முதல்ல வந்து இது வெளில வந்துருங்க, வெளில வந்துருங்க. இது இது விட்டு வந்துருவேன் நாங்க. டாப் ஷேர் போட்டு. ஷேரிங் எடுத்துருங்க. இப்போ நான் என்ன பண்ணுங்க, அந்த ஃபோல்டர் போயிட்டு முதல்ல வீடியோ ப்ளே பண்ணுங்க. முதல்ல அதை ப்ளே பண்ணிட்டுமா? முதல்ல வீடியோ ப்ளே பண்ணி அதை ஓட விடாத, வீடியோ ஓப்பன் பண்ணுங்க. சரி. ஓப்பன் பண்ணிட்டு அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுங்க. ப்ளே பண்ணுங்க. வருது பாருங்க. சும்மா கொஞ்சம் காட்டினா போதும் சார், நீங்க பெரிய வீடியோ இருக்கு எல்லாமே. பட் என்னன்னு கேட்டா, எனக்கு அந்த சைடு எல்லாம் ரெண்டு பக்கமும் அவ்வளவு ஒரு அழகான காட்சிகளா இருந்தது. நாங்க ரொம்ப ரசிச்சுக்கிட்டு போனேன். நான் பச்சை பசேல்னுட்டு தென்னந்தோப்புகளும் அதுவும் வந்துட்டு ரொம்ப சிவக்கனி ஊரு. அருமையான ஆமா, உடமலை கவிஞர். அருமையான இப்போ வந்து பகுதி சார். பிபிடிக்கு போகும்போது இதை ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டு போகணுமோ? ஆமா, இதை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில வீடியோ ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ பிபிடி இதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க, அட்டாச்மெண்ட்ல இருந்து இதுல ஷேர்ல இருந்து ஸ்டாப் ஷேர் எடுத்துங்க. பண்ணிடுறேன். ஸ்டாப் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்தது நீங்க மறுபடியும் ஷேர் பிபிடி போய் அந்த பிபிடி. மறுபடியும் ஓகே பிபிடி ஓகே. போய் ஷேர். நீங்க பிபிடி எனக்கு அனுப்புறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க போடுங்க ஒரு செகண்ட். அந்த வீடியோவையும் பிபிடியும் உங்களுக்கு அனுப்புறேன் நான். ஏன்னா நம்ம வந்து லெட் அஸ் நாட் வேஸ்ட் டைம். இல்ல, முதல்ல பிபிடி அனுப்பிச்சிடுங்க. சார் நீங்க பேசிட்டே இருங்க சார். இந்த ஷேரே பண்ண முடியல. உடுமலைப்பேட்டையில இருந்துட்டு காந்தனூர் சாலைக்கு காந்தனூர் சாலைக்கு போறது முன்னாடி சில அந்த சரித்திர குறிப்புகளை சொல்றேன். இப்ப சொன்ன பாருங்க, அது முதல்ல தமிழ்நாடு வந்து சென்னை ராஜதானியா இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சென்னை ராஜதானியில இருந்து இவங்க வந்து அந்த எல்லைக்கோடுகளை பிரிக்கிறாங்க, மாகாண சீர்திருத்தங்கள்ல அந்த வகையில. அப்போ பிரிக்கும் போது இந்த பக்கம் ஆந்திராவை எடுக்க போனா அவங்க வந்துட்டு மதராஸ் மனதேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு இல்ல, எங்களுக்கு வந்துட்டு திருப்பதி வரையிலும் நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள்லாம் அவங்க ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த போராட்டத்துக்கு இடையில அவங்களுடைய அந்த கமிட்டி வந்தவங்க என்ன பண்ணாங்க, அப்போ ஆந்திராவுடைய முதலமைச்சர் அங்கேயும் காங்கிரஸ் ஆனது, தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் ஆனது. இவங்க ரெண்டு பேருக்கு நேரு கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு அட்வைஸ் பண்றாரு. இது வந்து உங்களுக்குள்ள பேசி சுமூகமா இதை வந்து ரொம்ப பெருசு பண்ணாதீங்க, சுமூகமா பாத்துக்கங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, மதராசை கூட விட்டுட்டாங்க, திருப்பதி வந்துட்டு நாங்க விட மாட்டோம் அப்படின்னு ஒரு பிடிவாதம் காட்டினாங்க. திருத்தணி திருப்பதி ரெண்டும் வேணும் விட்டு. இதெல்லாம் நம்ம அறிஞ்ச கதை தான், பட் ஜஸ்ட் நான் கொஞ்சம் ரிகலெக்ட் பண்ணி சொல்றேன் நான். அதுக்கப்புறம் மாப்போசி என்ன பண்ணாரு, திருத்தணி மட்டுமா தங்க வைக்கணும்னு சொல்லி
ஒரு போராடி அதை இது பண்ணிட்டார். ஒரிஜினலா பார்த்தோமா தமிழ்நாட்டினுடைய வடார்காடு மாவட்டத்துல சித்தூர், திருத்தணி இதெல்லாம் வந்துட்டு அதனுடைய இதில் உள்ளது. ஆக வேற வழி இல்லாத நம்ம வந்து திருப்பதியை விட்டுட்டு திருத்தணியோட நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் இந்த பக்கத்துல. இந்த சைடு கர்நாடகா சைடு போனோமா கொள்ளைகால், கொள்ளைகால் பட்டுக்கு பெயர் போனது நமக்கு தெரியும். கொள்ளைகால், பெங்களூர், கேஜிஎஃப், கோலார் தங்கவயல் இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்த இடங்கள். அங்க அந்த சைடுல போகும்போது அதே மாதிரி அந்த பகுதிகளை அவங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. இந்த சைடு தமிழ்நாட்டுக்கு வரும்போது வட தமிழ்நாடு அந்த பகுதியில இந்த தேவிக்குளம் தாலுகா, குறிப்பா சொல்ல போனா அந்த மூணாரை ஒட்டி இருக்கிற தேவிக்குளம் இதெல்லாம் வந்துட்டு அங்க போயிடணும் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்தது அதுக்கு கீழே வந்துட்டு கோட்டையும் எர்ணாகுளம் அந்த சைடுல வந்துட்டு பீர்மேடு. அந்த பீர்மேடுங்கிறது இன்னும் சொல்ல போனா ஒரு நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு முகமது பெரியவர், முஸ்லீம் பெரியவர். அவர் அங்க இருந்து தவம் இருந்தாராம். அவர் பேர் வந்து பீர் முகமதுன்னுட்டு. அவர் வந்து அங்க தவமெல்லாம் இருந்தது. அதுல அதனால அவர் பெயரை வச்சுதான் பீர்மேடுன்னு பெயர் வந்ததுன்றாங்க. ஸோ அந்த பகுதியும் அதுவும் ரொம்ப வடப்பமான பகுதி. அது அப்படியே விட போச்சு. அதுக்கு கீழே திருவாண்டம் ஒட்டி அந்த பகுதியில நெய்யாற்றங்கரா. இன்னும் சொல்ல போனா அவங்க கன்னியாகுமரின்னு ஒரு மாவட்டம் கிடையாது. அதை அப்படியே வந்து சரௌண்டிங் மொத்தத்தையுமே கேரளாவோட அட்டாச் பண்ணிடணுன்ட்டாங்க. அப்பதான் வந்துட்டு பெரிய அங்க வந்து மார்ஷல் நேசமணின்றவர் பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி அதெல்லாம் முடிய முடியாது. அவரு அதனால உயிர் தியாகம்லாம் பண்ணதா எல்லாம் சரித்திரங்கள் இருக்குது. அந்த அளவுக்கு போகும்போது அந்த இதுல வந்துட்டு 4 தாலுக்காக்களை விட்டுட்டாங்க. அகத்தீஸ்வரமங்கலம், கல்குளம், தோவாளை, இன்னொன்று வந்துட்டு இன்னொரு 4 மாவட்டத்தை. இந்த 4 மாவட்டத்தை மட்டும் விட்டுட்டு மீதெல்லாம் கேரளாவோட இணைச்சுக்கிட்டாங்க. இந்த 4 மாவட்டத்தோடு இன்னொரு மாவட்டம் சேர்ந்ததுதான் கன்னியாகுமரி மாவட்டமே உருவானது இந்த இதுல. அப்போ கேரளாவே புதுசா உருவாக்கம் வந்தது. 1/11/1956 அது கேரளா உருவாகுது. சார் ஒரு செகண்ட் சார். ஸ்டீவன் சார் வந்துருச்சா உங்களுக்கு? எனக்கு பிபிடி வந்துச்சு. எனக்கு கோவஸ்ட் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. வீடியோலாம் ஷேர் பண்ணாதீங்க, அது லேட் ஆகும் வரும். சரி, ரைட், ஓகே. நீங்க ப்ளே பண்ணுங்க. இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு மத்தியில இவங்க காரணம் என்னன்னு கேட்டது பொலிட்டிக்கல் ப்ரெஷர். அந்த நேரத்துல அவரு ஜவஹர்லால் நேரு சொல்றாருன்னா முதலமைச்சர்கள் அதை நானே போட்டுருவேன் சார். வீடியோ மட்டும் தான் பிரச்சனை. போடுங்க சார். அப்படியா? சரி, ஓகே. ஆரம்பிச்சிடலாம் சார். சார் இப்ப இதுல வந்துட்டு ஓகே சார், ஓகே. இதுதான் இப்ப நான் சொன்னது. அதாவது சென்னை ராஜதானி என்று அழைக்கப்பட்ட ஆந்திரம், கேரளம், கர்நாடகா ஆகிய மாநில சில பகுதிகள் இணைந்த மாநிலமாக இருந்ததை 1956ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மொழிவாரியாக சென்னை மாகாணம் என்று பிரித்த பின்பு அறிஞர் அண்ணா ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு என்று பெயரிடப்பட்டது. தமிழ்நாடு பின்னாடி வந்தது. இதுல நம்முடைய தொல்காப்பியம் என்ன சொல்லுது? வடவேங்கடம், தென்குமரி ஆகிய தமிழ் கூறும் நல்ல உலகம். இந்த வடவேங்கடம்ங்கிறது திருப்பதி. அங்கிருந்து கன்னியாகுமரி வரையிலும் இதெல்லாம் வந்து எங்க தமிழ்நாடு. ஆக திருப்பதியை அந்த தொல்காப்பிய அந்த பிரகாரம் பார்த்தா கூட திருப்பதியை நம்ம விட்டுட்டோம். ஆங்கிலேயரின் தவறான நிர்வாகத்தால் ஒவ்வொரு தேசிய இனம் மற்றும் மொழிவாரி மாநிலங்கள் அமையாமல் இருந்த நிலை ஏற்பட்டது. மொழிவாரி மாநிலங்கள் அமைய வேண்டும் என்று காமராஜர் விரும்பினார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் குரல் காமராஜரின் கருத்துக்கு வலு சேர்த்தது. அப்படி பிரிக்கும் போது தமிழருக்கு சொந்தமான பல பகுதிகள் வேறு மாநிலங்களுக்கு சென்று விட்டது. பல பகுதிகளை இழந்துள்ளோம், சில பகுதிகளை பெற்றுள்ளோம். இதனால் நமக்கு நதிநீர் மற்றும் வனவளங்கள் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதுதான் என்னுடைய கடைசி பாயிண்ட். இப்படிலாம் அந்த காலத்தில் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து அப்படி போவதனால நம்முடைய வளமையான இதனுடைய சிக்கல்கள் ஒண்ணு ஒண்ணா வருது. அடுத்த நெக்ஸ்ட் சார். அதோட தொடர்ச்சியில பாத்தீங்கன்னா தமிழகத்தின் வட எல்லையான திருத்தணியும் திருப்பதியும் தமிழகத்துக்கு பெற சிலம்பு செல்வ மாப்போசி போராட்டங்கள் இன்றைக்கும் வரலாற்றில் உள்ளன. ஒரு காலத்தில் வடார்காடு மாவட்டத்தில் இருந்த சித்தூர், திருப்பதி ஆகியவற்றை ஆந்திரர் எடுத்துக்கொண்டனர். காமராஜரும் திருவிதாங்கூர் கொச்சி உள்ளடக்கிய கேரள முதலமைச்சர் மணம்பள்ளி கோவிந்த மேனன் ஆகியோர் பேசிய பின் இது ஜவஹர்லால் நேருடைய உத்தரவின் பேர்ல 2 முதலமைச்சர் பேசுறாங்க. 2 பேருமே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க. தேவிக்குளம் பீர்மேடு பகுதியில கேரளம் எடுத்துக்கொண்டது. தேவிக்குளம் பீர்மேடு கேரளத்துக்கு சென்றதற்கு தமிழகத்தில் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. தமிழகத்திற்கும் கேரள மாநிலத்திற்கு இடையே உள்ள எல்லை 830 கிலோமீட்டர் ஆகும்.
கோவை மாவட்டம் முதுமலை தொடங்கி தெற்கே நெய்யாற்றங்கரை கொல்லங்கோடு வரை இது நீண்டுள்ளது. தமிழக கேரள மாநிலங்கள் எல்லை தூரம் 200 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அளவில் தான் இதுவரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 627 கிலோமீட்டர் தூரம் எல்லைகள் நிர்ணயிக்கப்படாமலே இருக்கிறது. இதற்கு கேரள அரசு ஒத்துழைப்பு தரவில்லை. இன்றைய தினம் வரையிலும் இந்த டிஸ்பியூட் இன்னும் இருக்குது. இன்னும் அது வந்து கரெக்டான பவுண்டரியை அவங்க இது பண்ண முடியல. இது என்னுடைய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா, இப்போ தேனி மாவட்டத்திலேயே வந்து கண்ணகி கோட்டம்னு சொல்லுவாங்க. இதுல அந்த மலையில வந்துட்டு நம்ம அந்த சித்ரா பௌர்ணமி நேரத்துல நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க பூஜை போடணும்னு போவாங்க. அந்த பக்கம் அவங்க எதிர்ப்பு 2 போலீஸும், கேரளா போலீஸும் இருக்கும், தமிழ்நாடு போலீஸும் இருக்கும். அங்க அது மாதிரியான அந்த சிக்கல்கள் இன்னும் தீரல. இவ்வளவு வருஷம் ஆகிகளை இன்னும் தீரல. நெக்ஸ்ட் சார். கடந்த காலங்களில் தமிழர் இழந்த நிலங்கள் ஆந்திரத்திலும் கேரளத்திலும் கர்நாடகாவிலும் உள்ளன. தமிழகத்தில் உள்ள தாளவாடி கர்நாடகத்தில் சேர்க்க வாட்டாள் நாகராஜ் தேவையற்ற போராட்டங்களை நடத்தி வருகிறார். ஏற்கனவே கொள்ளைகால், பெங்களூர், கோலார் ஆகிய பகுதிகளை கர்நாடகத்திலும் இழந்துள்ளது. இந்த தாளவாடி உங்களுக்கு தெரியும். ஊட்டியிலிருந்து அப்படியே இறங்கி வந்தோமா அந்த இதுல வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றது, கர்நாடகா அந்த பார்டர்ல போயிட்டு அப்படி வரணும். அது ஒரு செக் போஸ்ட் இடம். எல்லாமே மலை பிரதேசங்கள், நல்ல வளமையான பகுதிகள். 1956 தமிழகத்தின் விருப்பத்துக்கு மாறாக நெய்யாற்றங்கரை, நெடுமாங்கரை, தேவிக்குளம், பீர்மேடு கேரளத்தில் முறைகேடாக சேர்த்து விட்டனர். தமிழகத்தில் பெரிய போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பித்து விட்டது. எதிர்கட்சிகள் இது குறித்து விமர்சிக்க ஆரம்பித்து விட்டன. பேரறிஞர் அண்ணா தம்பிக்கு மடலை விரிவாக எழுதி விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார். அந்த நேரத்துல எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து காமராஜரை வறுத்து எடுத்தாங்க. அவருக்கு ஒரு பக்கம் வந்துட்டு அவரு பிரதமர் சொல்றதை கேட்கறதா, இப்போ நெய்பரிங் ஸ்டேட்ல உள்ள சிஎம்ஸ் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்றதை கேட்கறதா, தமிழ்நாட்டு எதிர்கட்சிகளை சமாளிக்கிறதா தெரியாத ஒரு திக்கு முக்காடான நேரம் இந்த இதுல. நெக்ஸ்ட் சார். சார், கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையின் தெற்கு பகுதி தமிழகத்தோடு இணைந்தது. அப்போ முன்னாடி வந்து அது வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட இருந்த பகுதி. அது நெய்யாற்றங்கரை, நெடுமாங்கடை இறந்ததால் அன்றைக்கு காமராஜர் ஆட்சியில் கட்டிய நெய்யாறு அணையை கேரளா மூடி விட்டது. இப்போ நெய்யாறு நம்ம விட்டு கொடுத்தனால பாருங்க, அவர் கட்டி வச்சது டேமை மூடிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அது தண்ணி பாச அவங்களுக்கு இது இப்போ தேவையில்லை, அதனால சிக்கல்கள் வரும்னுட்டு அதை மூடிட்டாங்க. தேவிக்குளம், பீர்மேடு பகுதிகளை இழந்ததால் முல்லை பெரியாறில் கேரளா முரண்டு பிடிக்கிறது. இது இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முல்லை பெரியாறு எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு. காரணம், நம்ம அந்த தேவிக்குளம், பீர்மேடு பகுதியை விட்டுட்டோம். ரெண்டுமே வந்துட்டு அந்த பெரியாறு டேமை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள். அது மட்டும் அல்லாமல் நெல்லை மாவட்டத்தில் அடவி நயனாறு, உள்ளாறு, செண்பகவல்லி, விருதுநகர் மாவட்டத்தில் அழகர் அணை திட்டம் மற்றும் பாலக்காடு பகுதிகளை இழந்ததால் கொங்கு மண்டலத்தில் சிறுவாணி, பம்பாறு, பாண்டியாறு, புன்னம்புழா, பரம்பிக்குளம், ஆழியாறு பிரச்சனைகள் இன்றைக்கும் கேரளாவோடு தலை தூக்கி இருக்கிறது. நம்ம பேப்பர்ல அப்பப்போ பார்ப்போம், பரம்பிக்குளம் தகராறு, அந்த இதுகிட்ட பாண்டியாறு, இது இன்னைக்கும் இன்னும் தீரல. இந்த பிரச்சனைகள் அப்படியே போகுது. அது மட்டும் இல்லை, அதே மாதிரி கர்நாடகத்தோட கொள்ளைகால், மாண்டியா, கோலாறு இறந்ததால் காவிரி, தென்பெண்ணை, ஒகேனக்கல் பிரச்சனை, ஆந்திரத்தில் சித்தூர், நெல்லூர், திருப்பதி இழந்ததால் பாலாறு, பொன்னியாறு, பழவேற்காடு ஏரி பிரச்சனை. இது பிரச்சனை இல்லை. இப்ப கணேசபுரத்துல தடுப்பணை கட்டுறாங்க. தடுப்பணை கட்டுறத இப்ப தடுக்கணும்னு சொன்னா ஆந்திராவுக்கு, தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் முட்டிக்கிட்டு இருக்கு. அந்த காலத்துல இவங்க இப்ப எல்லா பகுதியிலும் ஒரே காங்கிரஸ் ஆட்சிக்காரமா இருந்ததுனால விட்டு கொடுத்ததனுடைய பிரச்சனைகள் இன்றைக்கு தினமும் அப்படியே தீர்க்கப்படாமலே இந்த அளவு வரைக்கும் இருக்கு. இவ்வளவு நதிநீர் ஆதாரங்களும் இயற்கை ஆதாரங்களும் நம்மிடம் இருந்து பறிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நாம் இழந்த இயற்கை வளங்கள். ஒரு நாட்டின் வளப்பத்திற்கு கேஷ் கிராப், அது பயிர்கள் பெருமளவில் விளைந்தால் வளம் பெறுகிறது. காப்பி தோட்டங்களும், தேயிலை தோட்டங்களும், ரப்பர் தோட்டங்களும், கனி வகைகளும் மலைகளில் அதிகம் பயிரிட முடியும். இந்த மலைப்பகுதிகளை எல்லாம் நாம் இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இதுதான். நம்ம வந்து நம்ம கிட்ட, அதாவது இல்லாததை கேட்கல, நம்ம நம்ம வசம் இருந்ததை நாம விட்டுட்டோம். அந்த வளங்கள்லாம் போய் நம்ம தமிழ்நாட்டை வந்துட்டு வெறும் சமவெளி பிரதேசம் மாதிரி ஆக்கிட்டோம். அது மாதிரி மலைகள் எல்லாம் அந்த அங்கதான் வந்து நல்ல இதுவானது, வளப்பம் மிகுந்த பகுதிகள். நெக்ஸ்ட் சார். ஒரே ஒரு செகண்ட்.
இந்த இதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கும் நம்ம பேப்பர்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் வந்து புது கதையை சொல்லல. இதெல்லாம் வந்து இன்றளவும் நம்ம பாருங்க, திடீர்னு வந்துட்டு கணேசபுரத்துல தடுப்பணை கட்டுறாங்க. அதை போய் தடுக்க இங்க உள்ள முதலமைச்சர்களை எதிர்க்கட்சிகள் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க அதெல்லாம் போய் கேட்க மாட்டீங்க, போக மாட்டீங்கன்ட்டு. இது இவங்க போயிட்டாங்க. போயிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளோட ஓரளவுக்கு பேசி இது டெம்பரரி சொல்யூஷன் தான் இருக்கு. இன்னும் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இன்னமும் வரல. இப்போ வந்துட்டு அங்கிருந்து இந்த காந்தலூர் சாலையில இது எங்க இருக்குன்னு அந்த லொகேஷன் சொல்லியிருக்கேன். தற்போது கேரளாவில் மூணாருக்கு அருகில் இடுக்கி மாவட்டத்தில் தேவிக்குளம் தாலுகாவில் உள்ளது. இதுதான் அந்த நான் போயிட்டு வந்த அந்த காந்தலூர் சாலை. இதுக்கு முக்கியமா லிங்க் ரோடு எப்படி இருக்குதுன்னு கேட்டால், உடுமலைப்பேட்டில இருந்து தரைவழி போனோமா மறையூர்னு முதல்ல வரும். அதுக்கப்புறம் கீழாந்தூர், அதுக்கப்புறம் காந்தலூர் சந்தைன்னுட்டு, அப்புறம் கோயில் கடவு, இரைச்சல் பாறை. இந்த இரைச்சல் பாறைன்றது மலையாள வார்த்தை. பாறைன்னு நம்ம தமிழ்ல சொல்றீங்களா, அதுதான். இரைச்சலுங்கிறது சவுண்டு, இறையிற பாறை, இரைச்சல் பாறை. போட்டு மறுபடியும் யூட்டர், வட்டவடின்றது யூட்டர், திரும்பி காந்தலூர், மறையூர், அப்புறம் மறுபடியும் உடுமலைப்பேட்டையில் வந்து இணையிற மாதிரி. இதுதான் அந்த லிங்க் ரோட் போறதுக்கு. அந்த இதுல இந்த ஊர்களில் பார்த்தீங்கன்னா, மறையூர் வந்துட்டு நிறைய சந்தன மரங்கள், இது ஒரு ரொம்ப விலை உயர்ந்த சந்தன மரங்கள், தரமான சந்தன மரங்கள் எல்லாம் நிறைஞ்சது. அந்த மறையூர் காடு முழுக்க வந்துட்டு சந்தன மர காடுகள். அது ரொம்ப சிறப்பான ஒரு இடம். அதுக்கப்புறம் காந்தலூர் சந்தை, அந்த சந்தையில வந்துட்டு அந்த மலை இதுலயே வந்து இன்னும் சொல்ல போனா கேரளாவிலேயே ஆப்பிள் விளையிற ஒரே இடம் அந்த காந்தலூர் பகுதி தான். அங்க ஆப்பிள் விளையுது. நாங்கள் அந்த ஆப்பிள் மரத்தெல்லாம் போய் பார்த்தோம். அதெல்லாம் வந்து அந்த சந்தைக்கு வரும். அங்க இருந்து இந்த மசாலா வியாபாரம் எல்லாம் இது வந்து பிரிட்டிஷ்காரன் பீரியட்லயே வந்துட்டு அதுக்கான வழிவகையில பார்த்தாங்க. என்ன சொல்ல போனா திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து அவங்களுக்கு வேண்டிய முக்கியமான பொருட்கள்லாம் இங்க வந்து இந்த சந்தையில வாங்கிட்டு போகலாம். காந்தலூர் சந்தைக்கு வந்துட்டு பாண்டிய மன்னர் வந்துட்டு அவங்க படையோட ஒரு தடவை வந்தாங்களாம். பொருள் கொள்முதல் இல்லை, சண்டை போடுறதுக்கு இல்லை, பொருள் கொள்முதல் பண்றதுக்காக இங்க வந்து இந்த காந்தலூர் சந்தையில வாசனை திரவியங்கள்லாம் நல்லா இருக்குது, ரொம்ப உதாரணத்துக்கு அங்க லோக்கல்ல விளையிறது நல்லா இருக்குட்டு வாங்கிட்டு போனதா அது ஒரு சரித்திர குறிப்பு இருக்கு. அடுத்து இந்த இரைச்சல் பாறைங்கிற இடத்துல அருமையா இருக்குது. அப்படியே எந்த இடத்துல பார்த்தாலும் பசுமை புல்வெளி. நம்ம ஏதோ இந்தியாவில் இருக்கிறோமா இல்லை வெளிநாட்டில் இருக்கிறோமான்னு அந்த அளவுக்கு பெரிய இது கிடையாது. ஆனா அந்த காட்டுல அந்த அருவிகள் எங்க திரும்பி பார்த்தாலும் மலை உச்சியிலிருந்து வெள்ளை கோடு போட்ட மாதிரி அருவிகள் பாய்ச்சிக்கிட்டே இருக்குது. பல பகுதிகளில் இருந்துட்டு அந்த மலையை சுத்தி நிறைய இடத்துகள் அப்படி அருவிகளை சும்மா நம்ம வண்டியில போகும்போதே பார்க்கலாம். நாங்க ஒரு சில அருவிகளை தான் போய் பார்த்தோம். எல்லா இடத்துக்கும் போக முடியாது, போறதுக்கு டைம் இருக்காது. அதனால ஒரு சில இடத்துல மட்டும் பார்த்தோம். நெக்ஸ்ட் ரெண்டாவது வீடியோ சார், வீடியோ 2 ப்ளே பண்ணு. சும்மா ஒரு ஐடியாவுக்காக எப்படி இருக்குது அந்த பகுதி பார்க்கணுன்றதுக்காக தான் வீடியோக்களை இணைச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. நம்ம அந்த ஒரு ஒரு ஊர் பயணம்னா அந்த படமோ இல்லை இதுவும் இருக்கும். சிலலாம் படம் இணைச்சிருக்கேன், வீடியோக்கள் ஒரு சில இடத்துல தான். இதுக்கப்புறம் நம்ம படத்துங்களை இது பண்ணிட்டு போகலாம். ஒரு நல்லா இருக்குது ஆக்சுவலா. அதுதான் அந்த படத்தை பார்க்கறதுக்காட்டிலும் அந்த வீடியோ அந்த வண்டி போகும்போது அந்த பகுதியில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப அருமையான இடங்களா இருந்தது. அதனால அதை அந்த வீடியோ அதோட இணைச்சிருந்தது. எந்த பகுதியை பார்த்தாலும் நமக்கு அவ்வளவு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அடர்ந்த காடு. பல இடத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி பயணம் பண்ணியிருக்கேன். ஆனா இத மாதிரியான அடர்த்தியான காடுகளை அவளை பார்க்கலன்னா பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்ப தாளவாடி, ஊட்டியிலிருந்து இறங்கி பார்த்து முதுமலை, தாளவாடி அந்த பகுதியெல்லாம் வரும்போது இருக்குது. ஆனா இது ரொம்ப அடர்த்தியான காடா இருக்கு. நமக்கு பார்க்க அதையே அந்த மலைப்பிரதேசத்திலேயே அதெல்லாம் காடுகள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிற போது அந்த அளவுக்கு அருமையான காட்சிகள். போதும், சும்மா கொஞ்சம் கொஞ்சம் காட்டுற போது பெரிய வீடியோவா இருக்காங்க. அவங்களுக்கு வேற எதுக்காவது பயன்படும்ன்றதுக்காக பெரிய பெரிய வீடியோவா எடுத்தாங்க. அதுல சின்ன சின்னதாக நான் பொறுக்கி போட்டேன் நான் சில இதுல. உண்மையில நம்ம ஒரு ஊர் பயணம் போறது இந்த மாதிரியான இடங்கள் நமக்கு ஓய்வுக்கும் சரி, மற்ற இத மாதிரி ஒரு பொழுதுபோக்குக்கும் சரி நல்ல அருமையான இடங்களா இருக்குது.
இதோட வரலாற்று சுருக்கம்னு பார்த்தா, அதை நான் முதலே சொன்னேன். இந்த பழம் சந்தை வழி மசாலா பரிமாற்றம் அது திருவிதாங்கூர் காலச்சுவடுகள் அவங்களுடைய இதுல ஓலைச்சுவடிகள் அங்க உள்ள திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல பத்மநாபபுரம் அரண்மனையில இன்னைக்கு இருக்குது. அதுக்கெல்லாம் பார்த்தா இதை பத்திலாம் சொல்றாங்க. அங்க உள்ளவர் எப்படி இங்க வந்து வாங்கிட்டு போனாங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட தினத்துல அதுக்கு தேவையானதெல்லாம் கொண்டுட்டு வருவாங்களாம். இங்க வந்து தான் வாங்கிட்டு போகலாம். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கேரளாவில் இவ்வளோ இடங்கள் பிரசித்தமான இடங்கள் இருக்கும்போது இந்த பக்கம் காந்தலூர் வரதுன்னா கிட்ட அவங்க அங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மண்ணோட வளம் அப்படிப்பட்ட இடம். இங்க போய் இப்ப விளையிற பயிர்கள் அத்தனையும் நல்ல வீரியம் மிக்குது. அதனாலதான் கேரளாவில் வேற எங்கேயுமே ஆப்பிள் விளையல. இங்க பாருங்க ஆப்பிள் விளையுது. இந்த மண் வளம் அந்த பகுதியில் அவ்வளவு நல்லது. அதனால திருவிதாங்கூர் சமஸ்தானமே இங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த காலனி தோட்டம் கொண்டது பிரிட்டிஷ்கார காலத்துல அவங்க வந்து இந்த கார்டன்ஸ் எல்லாம் அவங்க தான் வந்துட்டு இது பண்ணிவிட்டாங்க. ஸ்டடி பண்ணி இப்படி எல்லாம் பண்ணிடலான்ற மாதிரி இது பண்ணாங்க. அங்க வந்து இந்த பாலம் அண்டு கல் சுவர் தொட்டிகள் இதெல்லாம் வந்து கல் பாறை கல்லை வச்சுட்டு தொட்டிகள்லாம் கட்டி வச்சிருக்காங்க. பிரிட்ஜஸ் எல்லாம் அந்த பாறைகளை வச்சு நம்ம மாதிரி நார்மல் சிமெண்ட் செங்கல் இதை போட்டு இங்க பாலம் கட்டுற மாதிரி அல்லது இரும்பு அதெல்லாம் வைக்கிற அது மாதிரி இல்லை. கற்பாறைகள் அதையே வச்சுட்டு அவங்க பாலம் கட்டியிருக்காங்க. தண்ணீர் தொட்டிகள் அதை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு அந்த மலையில உடைச்ச கல்லுகளை வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க பார்க்கணும்னு நினைச்சது இந்த 3-4 இது பழத்தோட்டங்கள். அதுல வந்து பழத்தோட்டங்கள் விளையிற இடத்துக்கு போய் பார்க்கணும்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் அருவிகள் அருவிகள் எந்தெந்த இடங்கள்லாம் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு அருவிகள் ஒரு 2-3 பார்த்தா கூட போதும் அப்படின்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் இந்த விலங்குகள்லாம் பார்க்கணும். நேச்சுரலா அது காட்டுல எப்படி மேய்து பார்க்கணும். இப்படிதான் நான் ஒரு 3-4 பாயிண்ட் மட்டும் வச்சேன். மற்றபடி முழுக்க முழுக்க ஓய்வு எடுக்கிறது தான் என் பிள்ளைகளுடைய ஒரே எண்ணம். எனக்கு ஓய்வு கொடுத்து உட்கார வச்சு வரணும்னு நினைச்சாங்க. அதே மாதிரி அதை கொண்டுட்டு போனாங்க. அவங்க நினைச்ச மாதிரி இதுதான் அந்த என்டையர். அப்படி இந்த பார்த்தீங்கன்னா எந்த இடம் பார்த்தாலும் அந்த மலை முழுக்க இதே மாதிரி இருக்குது. படத்துல இருக்கிறது இது மாதிரி சாதாரண இல்லை. நாங்க கண்ணால கண்டது அதுவும் இதே மாதிரிதான். எல்லா இடமும் ஒரு வேற ஏதாவது வெளிய கலர் எல்லாம் காணல. பச்சை பசையில் தர. நெக்ஸ்ட் சார். இந்த காந்தலூர் சாலைங்கிறது மூணாறுல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குது. நேர்பையா தான் இருக்குது போட்டு. ஸ்டேட் ஹைவேஸ்ல 17ல வந்து உடுமலைப்பேட்டில் இருந்துட்டு நான் சொன்ன அதில் தான் நாங்கள் எங்களுடைய வேன் போனது போயிட்டு வருது. அதுல பசுமையான மலைகள் ஆழமான பள்ளத்தாக்கல வண்டி போகும்போது ஒரு 9 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. ஐயோ எங்களுக்கு அப்படி பயமா இருக்கு. நானும் ஹேர்பின் பென்ஸ் ஊட்டியில பார்த்துருக்கேன், கொடைக்கானல பார்த்துருக்கேன், பல இடத்துங்கள்ல இந்த ஹேர்பின் பெண்டை பார்த்துருக்கேன். ஈவன் பூனாவில் வந்துட்டு கூட பார்த்துருக்கேன். ஆனா இது வந்துட்டு அவ்வளவு அழகா இருக்குது. எனக்கு அது ஹேர்பின் பெண்டு அந்த பெண்டு போறதை பத்தி கவலை இல்லை. கீழே அப்படியே பார்த்தா அதல பாதாளத்துல உள்ள அந்த பள்ளத்தாக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. பச்சை பசேல்னு காடு, அதுக்கிடையில அந்த பள்ளத்தாக்கு மேல பஸ் ரோட் போட்டிருக்காங்க. வேன் இதில் பஸ் போக பார்க்கல. நான் வேன் போகுது, ஜீப்பு போகுது, ஆட்டோ கட் போகுது. இதுதான் பஸ். நான் பார்க்கல பஸ் இருக்கா இல்லைன்னு நான் யாரும் விசாரிக்கவும் இல்லை அதை பத்தி. அவ்வளவு அழகா இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த கிராமம். மிதமான காலநிலை காரணமாக கேரளாவில் வேறு எங்கும் காணப்படாத பல்வேறு வகையான பயிர்களுக்கு தாயகமாகும். ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, பிளாக்பெரி, பிளம், நெல்லிக்காய், பீச், பேஷன் பழம் மற்றும் பல வகையான நாம் காணலாம். கேரளாவில் ஆப்பிள் பயிரிடப்படும் ஒரே இடம் இதுதான். மேலும் சுற்றுலா பயணிகள் பண்ணை வீடுகளிலிருந்து நேரடியாக புதிய ஆப்பிள்களை வாங்கலாம். பழப்பண்ணைகளுக்கு செல்வது ஒரு புதுமையான மற்றும் புத்துணர்ச்சி ஊட்டும் அனுபவமாக இருக்கும். இது வந்து இந்த எல்லா படத்தையும் நாங்கள் அந்த பழத்தோட்டத்தில் போய் பார்த்தோம். பல பேர், ஒருத்தர் 2 பேர் எல்லாம் பிரைவேட் பீப்புள் தான். பிரைவேட் பீப்புள் வச்சிருக்காங்க. ஒரு இடத்துலையும் இந்த ஆப்பிள் மரத்தை தான் நிறைய காய்ச்சி தொங்குது. எல்லா பழங்களும் இருக்குது. அவங்க சொல்றாங்க இந்த மண்ணோட வளம் அப்படிங்கிறாங்க. லோக்கல் பீப்புள் கேட்டோம் நாங்க. மற்ற கேரளாவில் எந்த இடத்துல நீங்க பார்க்க முடியாது, இங்க மட்டும் தான் பார்க்கலாம் இந்த மண்ணோட வளம் அப்படின்றாங்க. அவ்வளவு அருமையான பகுதி. சுற்றுலா பயணிகளை இருக்கும் மலை சொர்க்கத்தின் மற்றொரு குறிப்பிடத்தக்க அம்சம் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனம். அது ஏதோ இடம் சொன்னாங்க. நாங்க அங்க போகல. பட் நாங்க எங்க இடத்துல இருந்துகிட்டே எங்களால் உணர முடிஞ்சது. அந்த மலை பெரிய பெரிய மலைகள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போறோம், 2த்தையும் பார்க்கலான்னாங்க. நாங்க அங்க போகல. உணர முடியுது. சூரியன் எழும்பி வருதுன்னா அந்த ஒளி கதிர்கள்
அந்த மலை முகடுல இருந்து 2 பக்கம் ஒளிக்கதிர் வரும்போது அவ்வளவு அழகா இருக்குது. அது காடு, மொத்த காடு, பச்சை பசேல் காடு, நடுப்புற மலை, மலைக்கு பின்னாடி இருந்து அப்படியே 2 பக்கமும் உதிச்சு வர அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள். அதே மாதிரி மறையிறது இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது அதே மாதிரி தோற்றத்தை பார்த்தோம். முழுமை எங்களால அந்த இது பார்க்க முடியல. அருமையா இருக்குது. அடுத்தது இது வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். இந்த ஆதிவாசி கிட்ட பேட்டி காட்டுறதுக்காக நான் எல்லாரும் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சேன். பட் எங்களுடைய டயத்துக்கு அவங்க குறிப்பிட்டவங்க வர முடியாது. அவங்கள பார்க்க முடியும். எல்லா இடத்துல இருக்காங்க. ஆதிவாசிகள் அந்த காலத்துல இருந்து, பழைய காலத்துல இருந்து இன்னமும் இருக்காங்க. கொஞ்சம் தான் நாகரிகம் அடைஞ்சவங்க வெளியே வராங்க நகர்ப்புறத்துக்கு, மற்ற ஐ மீன் மக்கள் வாழ்விடத்துக்கு. மற்றவங்க அந்த காட்டிலே தான் இருக்காங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமும் அப்படியே இருக்குதான். அவங்களோட பழகணுங்க சொன்னாங்க. அது அவங்களுடைய ஆதிவாசிகள், அவங்கள பார்க்கணும் ரொம்ப ஆர்வமா இருந்து அதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணேன். ஆனா அவங்களை சந்திக்க முடியாத போயிடும். அழகான சொர்க்கத்தில் வாகனம் ஓட்டும் போது அசல் காட்டு தேன், ஜாவா, பிளம், தக்காளி ஆகியவற்றை கொள்ளலாம். காட்டு தேன் அந்த மலையோடைய அடியில அவ்வளவு கூடுகள், எங்க பார்த்தாலும் மலைத்தேன் கூடுகள். ரொம்ப அருமையா இருக்குது அந்த தேன், ஒரிஜினல் தேன். அதை வந்து எடுத்து, அதை எப்படி ஏறுறாங்கலாம் எனக்கு தெரியாது. எடுத்து அங்கேயே வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமா தேன் விற்கிறாங்க பக்கத்துலேயே. அவ்வளவு ஒரு எந்த வித கலப்படமும் இல்லாத, கலப்படம் இல்லாத அந்த காட்டு தேன், அது மலைத்தேன் எடுத்து அங்கே விற்கிறாங்க. அதை நாங்கள் பார்த்தோம். அருகில் உள்ள மறையூர் கிராமத்தை போல காந்தவுடன் ஏராளமான கரும்பு வயல்கள் மற்றும் வெள்ளம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் உள்ளன. அங்க வந்து சில இடத்துகள்ல வந்து கொஞ்சம் சாதாரண காடு இல்லாத இடமா இருக்குன்னு சமவெளி பக்கம், அங்க வந்து கரும்பு தான் பயிரிட்டு இருக்காங்க. தோட்ட பயிர்கள் அதிகமா இல்லை. தோட்ட பயிர்கள் இருக்குதுன்னா வெண்டைக்காய் சில இது பண்ணியிருக்காங்க ஒரு சில இடத்துல. பெரும்பாலான இடத்துல பார்த்தா கரும்பு தான் பயிரிடுறாங்க. அப்ப எனக்கு ஒரு இது வந்து இவ்வளவு உயரத்துல இருந்து கரும்புகளை எடுத்துக்கிட்டு எங்க பக்கத்துல தொழிற்சாலை இருக்குன்னு பார்த்தா, அவங்களே அங்க வந்துட்டு அந்த கரும்பு வெள்ளம் எடுத்து நாட்டு சர்க்கரை செய்யறதுக்கு சிறுதொழில் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க, சின்ன சின்னது. நாங்க அந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்த்தோம். பாகு காய்ச்சி வெள்ளக்கட்டிகள்லாம் செய்து வச்சு இதெல்லாம் பண்றாங்க. அடுத்த படத்துல நெக்ஸ்ட் சார். அந்த நெக்ஸ்ட் நாங்க அந்த இறங்கி அந்த இதுக்காக போனோம். நெக்ஸ்ட் இங்க நம்ம ஊர்ல வந்து இந்த பட்டாசு காயின்னு நாங்க சொல்லுவோம். அது என்ன மற்ற ஊர்கள் தெரியுது. இதை கையை வச்ச டப்புக்குன்னு வெடிச்சிடுது. ஒரு விதமான பால் வருது. அடுத்த நாள் போய் பார்க்குறேன், மறுபடியும் ஒட்டிக்குது. அது ஒட்டிக்கிட்டு இதே மாதிரி உருண்டி ஆகி போகுது. இந்த 3 காய் நான் நல்லா ரசிக்கிறேன். வெடிச்சுது, சத்தத்தோடு வெடிச்சுது, சப்பையா இருந்தது. அடுத்த நாள் நான் மார்னிங் வாக்கிங் போறப்ப இதை நோட் பண்ணேன். அடுத்த நாள் போய் பார்க்குறேன், மறுபடியும் அந்த அதுல இருந்து ஒரு பால் மாதிரி ஒரு திரவம் வந்தது. அது அப்படியே ஒட்டிக்கிட்டு மறுபடியும் அதே மாதிரி அதே பழைய சேப்புக்கு போயிடுது. பழைய மாதிரி இது மாதிரி நிறைய செடிகளை நான் சும்மா ரசிச்சு பார்த்தேன் அந்த இதுல. நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் இது அங்க நாங்க தங்கியிருந்த இடத்தினுடைய அது ஷெட்டு. நெக்ஸ்ட் சும்மா நீங்க இது வந்து நாங்க தங்கியிருந்த இடத்துக்கு கீழே இறங்குற பாதை. அது பாதை நடுப்புற கிடக்குது பாரு, என்னமோ ஒரு இது போட்டு அதெல்லாம் குரங்குங்க, வானரங்கள் வந்துட்டு எக்கச்சக்கமா இருக்குது எங்க பார்த்தாலும். வெளியில போக வேண்டாம் அவங்களே எச்சரிக்கிறாங்க. வெளியில தனியா போயிடாதீங்க, இதெல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு. அங்க ஜீப் நிறுத்தி வச்சிருந்தாங்க. காலையில நான் 6 மணிக்கு வாக்கிங் போகலாம்னு சொல்லிட்டு எடுத்து வெளியே வந்து பாக்குறேன், ஜீப்பு முழுக்க வானரங்கள் அப்படியே அது மூடிக்கிட்டு இருக்குது. ஒண்ணு ரெண்டு இல்லை, அது மொத்தம் எது எது பிச்சு போடாம பிச்சு போட்டு அந்த ஜீப்பை ஒரு வழி பண்ணி வச்சிருந்ததுங்க. நெக்ஸ்ட் இது அவங்க நாங்க ஒரு ரிசார்ட் எடுத்துக்கிட்டோம், கேன்விலாஸ் ஒரு ரிசார்ட். அந்த ரிசார்ட்ல வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் அங்கேயே கொடுக்குற மாதிரி தங்குறது வசதி, ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆர்வம். என்னுடைய பேரன் அவருக்கு உடனே போயிட்டு அந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல்ல போயிட்டு குளிக்கணும் அப்படின்ற மாதிரி பிள்ளைகள் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் போனாங்க. அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக நல்ல அருமையான இடமா. நெக்ஸ்ட் சார். அது முந்தின ப்ரீவியஸ் அங்க சாப்பாடு எல்லாம் வந்துட்டு அவங்களே நாங்க என்ன ஆர்டர் கொடுத்தாங்க. இதை வந்து தனியே டீ சாப்பிட்றவர் என்னுடைய மூத்த மகன், இவரும் அடுத்தவர் நிக்கிறவர் இளைய மகன். இவங்க 2 பேர் தான் சேர்ந்து இது எல்லா ஏற்பாடுகளும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு தேவைன்னா மற்ற அப்படியே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அங்கே எல்லாம் விதவிதமா அவங்க என்னென்னலாம் ஆர்டர் சொன்னாங்களோ அத்தனையும் அங்கேயே செய்து கொடுக்குறாங்க.
அந்த அம்மா சொல்றாங்க, நான் ஒரு சின்ன பேபியா இருக்கேன், எங்க அப்பா அம்மா அங்க கூப்பிட்டு வந்தாங்க, அதுல இருந்து இங்கேயே தான் இருக்கிறேன் அப்படின்னுட்டு அந்த ஐ மீன் அந்த அவங்களாம் வந்து தேயிலை தோட்டத்துல வேலை செய்துட்டு இருக்கலாம். எப்போ அப்படி இடம் மாறிச்சோ அவங்களுக்கு என்ன தேயிலை தோட்டத்துல இருந்து தமிழர்களை முதல்ல வெளியேற்றிருக்காங்க. பல காரணங்கள் அவங்களுக்கு வெளியேற்றிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை மாதிரி எங்காவது சாதாரண வேலைகள் சேர்ந்து அவங்க அந்த மண்ணை விட்டு வெளியே வர்றதுக்கு விருப்பம் இல்லை. வாழ்ந்த இடம். அந்த அம்மாவுக்கு ஒரு 50 வயசுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன், 55 வயசுக்கு மேல இருக்கும். அந்த அம்மா தான் அதெல்லாம் சமைச்சது கூட அவங்க பிள்ளைங்க அப்படின்ட்டு நல்ல அருமையான நல்ல சுவையான உணவுகளை செய்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இது வந்து எங்களோட டீம். இதெல்லாம் பிள்ளைங்க வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுங்களோட உட்காந்துட்டு அவங்களுடைய ஒரு பயணம் போகிறது எதுக்கு நாங்கள் நினைச்சோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்க ஆட்டம் பாட்டம் நடி சின்ன பிள்ளைங்க நல்லாவே குதூகலமாக இருந்தாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு சில கருத்துக்களை சொல்லி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது மாதிரி கருத்துக்கள் எல்லாம் நம்ம வந்துக்கிற இடம் இப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சிலதெல்லாம் சொன்னோம். பிள்ளைங்கள் பாட்டு பாடினாங்க. நெக்ஸ்ட் சார், பாட்டு பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க. அது மாதிரி பலவிதமான ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது பிள்ளைங்களுக்கு. அவங்களுக்கு சில நல்லொழுக்கங்களை அது மாதிரி நேரத்துங்களை வந்துட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு போடுறதுக்கு எல்லாம், அதாவது நாங்கள் போன பர்பஸ் அதுவும் இதாகிப்போச்சு. எங்கன்னா வெளியே போகணுன்னாக்கா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஜாலியாக திரும்ப போகலாம் அப்படின்னு கிளம்புவாங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக் கவரேஜ் அதை போட்டுருந்தேன். முந்தின ஸ்லைடு. ஒரு நாள் பார்த்தா அப்படியே அந்த நாங்கள் இருக்கிற இடத்துல மற்ற இடம் எல்லாம் ஃபோக் அப்படியே கவர் ஆயிடுது. அப்போ எப்படி அதை வர்ணிக்கிறதுக்கு தெரியல, அவ்வளோ அருமையாக இருந்தது. சில்லுன்னு அந்த காற்றும் அது அப்படியே இப்போ மூமெண்ட் அப்படியே போகும்போது நாங்கள் இருந்த இடத்த விட்டுட்டு மற்ற எல்லா இடமும் கவர் ஆகி போச்சு. எங்களுக்கு ஒரு சிலிப்பா இருந்தது. அப்படியே சுற்றி வீடியோ பார்க்க வரலையே, வரலையா? வீடியோ போடல. வீடியோ போட்டுமா அதை வீடியோ வீடியோ தான் போடுங்க சார்? வீடியோ போடுங்க. வீடியோ. அது நல்லா இருக்கு அந்த கவரேஜ். ஃபாக் கவரேஜ் நெக்ஸ்ட். இது இல்ல. நெக்ஸ்ட் அந்த நேம் அது போட்டுருக்கோம் சார். ஸ்லைட் நேம் ஃபாக் கவரேஜ் இல்ல சார், இது போட்டோம். வீடியோ போட்டோம். ரெண்டுமே ஒண்ணா போட முடியாது. அது வீடியோ போட்டோம். ஃபாக் கவரேஜ் போடுங்க சார். இதுக்கு அடுத்தது இருக்கு பாருங்க. அடுத்து ரன் பண்ணுங்களேன் சார். கஷ்டமா தான் விட்டு கஷ்டமா தான் அதை எப்படி விட முடியும் சார்? நான் பார்க்க மாட்டோம். பாருங்களேன், நல்லா அருமையா இருக்கு. ரொம்ப இந்த படத்தை காட்டில இன்னும் நேச்சுரலா பார்க்கும்போது நான் கனடாவிலேயே பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஃபாக் பார்த்து. அது ஒரு விதமா இருந்தது. இந்த இடத்துல எல்லாம் பச்சை பசேல் இருந்த இடம் எல்லாம் வெள்ளை கலரா தெரியுது. இப்போ எல்லா இடமும் வெள்ளையா இருக்குது. நாங்க இருந்த இடத்த அந்த சிலிர்ப்பு, அந்த காற்றின் குளுமை எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு சிலிர்ப்பு உருவாக்கிடுது எங்களுக்கு. எல்லா இடமும். என்ன டைம் சார் அது? காலையில சார், காலையில 8 மணிக்கு, 8ல இருந்து 9க்குள்ள நாங்க அப்படி வெளியே கிளம்பி போகலாம்னு கிளம்பிக்கிட்டே இருக்கிறோம். அந்த நேரத்துல இது மாதிரி ஒரு 2 நாள் அது மாதிரி வந்து எல்லா நாளும் வரல. ஒரு 2 நாள் மட்டும்தான் அப்படி இருந்தது. மழை வந்துட்டு கரெக்டா அவன் சொல்ற நேரத்துக்கு மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அந்த நேரத்துக்கு கரெக்டா மழை வந்தது. மழை அடிச்சுன்னா சும்மா சரியான மழை. அப்படி அதுதான் எங்க பாரு ஆறுகள் ஓடுதுன்னு பாரு. இப்ப எங்க பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க அப்படியே வரி வரியா மலைகளை பார்த்து, இங்க ஒரு அருவி, அங்க ஒரு அருவி, இங்க ஒரு பால்ஸ் அப்படின்ட்டு. அப்படி மலையிலிருந்து உச்சியிலிருந்து அப்படியே சரசரியா அந்த ஃபால்ஸ் வந்து கொட்டுறது நம்ம எங்க இருந்தாலும் அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி. எத்தனை நாள் ஸ்டே பண்ணீங்க சார்? சார் அங்க நாங்க ஒரு 4 days இருந்தோம் சார். ஓகே ஓகே சார் அடுத்த வீடியோ ஏதாவது அருவி ஏதாவது அடுத்த வீடியோவா? இருக்கு இருக்கு இருக்கு. இல்ல இல்ல இதை முடிச்சிட்டோம். இதை விட்டுங்க, இதை விட்டுங்க. பிரசன்டேஷன் முடிச்சிட்டோம். பிரசன்டேஷன் வந்து அதாவது இயற்கையில வந்துட்டு நம்ம பார்க்கறது ஒரு சில வாய்ப்புகள். அது மாதிரி இடத்துல நெக்ஸ்ட் ஒரு சில வாய்ப்புகள்ல இந்த பகுதி இன்னும் அதிகமான மக்கள் போகல. இப்பதான் சொன்னாங்க டூருக்கு இப்பதான் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட். இதை பாருங்க, எங்க நான் இந்த இடத்துல சார் இதை மேல படத்தை பார்த்துருக்கேன். காலையில 6 மணிக்கு நான் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் சார்.
அப்ப வழியெல்லாம் வந்து இந்த யானையோட சாணங்கள்லாம் கிடந்தது பார்த்தேன். அந்த கழிவுகள்லாம் பார்த்துட்டு அப்ப நம்ம வரும்பொழுது யானைன்னு நினைச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் சார். ஒரு மணி நேரம் கழிச்சு நாங்கெல்லாம் வெளியே கிளம்புன வரோம். எங்க ஜீப் டிரைவர் சொல்றாரு, அண்ணா அண்ணா அங்க பாருங்க என்னாரு. என்னன்னு பார்த்தா அது இவ்வளவு பெரிய மத யானை வருது. அடுத்த வீடியோ ஒன்று இருக்கு இப்ப பக்கத்துலயே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது எனக்கு ஒரே தூக்கி போட்டு அந்த வழி தான் நான் போயிட்டு வந்தேன் வாக்கிங். வந்து ஒரு ஒரு மணி நேரத்துல இதை பார்த்த உடனே அவர் முதல்லயே அந்த ரிசார்ட் ஓனர் சொன்னார், சார் வெளியே போன கேர்ஃபுல்லா போங்க. இதெல்லாம் ரெண்டு விஷயம். யானை மட்டும் இல்ல, மற்ற காட்டு விலங்குகளும் வரும், துஷ்ட மிருகங்கள். குரங்குகள் எங்க பார்த்தாலும் இருக்கும். அது ஒன்னா படம் எடுத்து வரும். ரொம்ப எச்சரிக்கையா போங்க. நீ வெளியே வாக்கிங் போறது நம்ம ரிசார்ட்டை சுத்தி போங்க. கையில ஒரு கவன், நமக்கு தெரியல கவன் வச்சு அடிக்கிறது, அதை கூட கொடுத்தாங்க. இந்த கையில எடுத்துக்கிட்டு நீ போங்க. கல்லெல்லாம் ரெடியா பாக்கெட்ல வச்சுக்கோங்க. சும்மா அப்படி வச்சு அப்படி அடிச்சீங்கன்னா மிரண்டு ஓடி போடும், உங்களுக்கு சொல்ல இருக்காது. அப்படின்னாங்க. ஆனால் நான் அது ஜஸ்ட் பார்த்து பரவாயில்ல, நான் கொஞ்சம் தூரம் தான் போறேன்னு சொல்லிட்டு அந்த ரிசார்ட்டை சுத்தி கொஞ்சம் தூரம் தான் போனேன். ஆனா அந்த அந்த பார்க்குற இடமெல்லாம் ஏன்னா அந்த இடத்த விட்டு வர முடியாத அளவுக்கு அப்படியே நின்றுக்கிட்டு அதையே லயித்து போயிருப்பேன். அவ்வளவு அழகா இருந்தது. இயற்கையோட நம்ம கொஞ்ச நேரம் செலவிடும் போது அது உண்மையிலேயே அது ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் தான். சார் அந்த நெக்ஸ்ட் வீடியோ சார். போடுங்க சார். இந்த போடுறேன் சார் வீடியோ. நெக்ஸ்ட் வந்து யானை மூமெண்ட் அப்படியே அழகா வந்தது. எங்க ரிசார்ட் ஒட்டிதான் இந்த இந்த செடிங்க இது இங்கதான் ரிசார்ட் இருக்குது. இதுக்கு கொஞ்சம் பக்கத்துலயே அது பாட்டுட்டு வந்து அவங்க சொன்னாங்க எல்லா மிருகங்களும் வரும். சில நேரத்துல இந்த குரங்கு இதுதான் அதிகமா சேதப்படுத்துமா, இதுங்கெல்லாம் அதிகமா சேதப்படுத்தாதான். அதுக்கு வந்துட்டு அப்படியே நீர்நிலைகளை தேடி வருமா, அப்படியே வந்துட்டு போயிடும் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் சார். சார் ஸ்லைடா வீடியோவா? இது சார் ஸ்லைடு ஸ்லைடு. ஸ்லைடு எலிஃபென்ட் பார்த்தாச்சு சார். போட்டாச்சு நெக்ஸ்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் 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 மங்கி அது ஜாக் ஃப்ரூட் இருக்கா சார்? ஆமா ஆமா ஆமா. இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் ஏற்கனவே இந்த பேஸ்புக்ல போட்டேன். நிறைய பேர் அதை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. நம்ம வினதித்தான் சார் அதுக்கு ஒரு புது விளக்கம் கூட கொடுத்தாங்க. சார் அந்த வீடியோ அதனால போடுங்க சார். இந்த நான் போடுறேன் வந்து இதுல வந்து குற்றால குறவஞ்சியில திரிபுர ராசப்ப கவிராயர் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அதுல வந்து இது இல்ல நெக்ஸ்ட் அடுத்து அதுல சொல்லியிருப்பார். ஜாக் ஃப்ரூட்னே போட்டிருக்கோம் அந்த இதுல பார்த்து ஸ்லைடு. மங்கீஸ் ஜாக் ஃப்ரூட். ஓகே ஓகே. எஸ் சார் எஸ் சார். அதுல வானரங்கள் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வானரங்கள் கெஞ்சும்னுட்டு ஒரு வரிகள் வரும். அத நான் கண்கூட பார்த்தேன். இதுக்கு மேல ஏறி இந்த பலாப்பழத்தை ஓட்டு உடைச்சு கிடிச்சு அப்படி சொல சொலையா கீழே கொட்டுது. கீழே கொட்டுது. அதுங்களும் பாதி தின்னதுங்க, பாதி கீழே போடுதுங்க. அப்போ இந்த மந்தி சிந்தும் கனிகளுக்கு வானரங்கள் கெஞ்சும் எல்லாம் பலாச்சோலைகள். ரொம்ப அதுக்கு ஓடுற வேகமும் அதுக்கு பறிக்கிறதும் இதை மாதிரி நிறைய இடத்துல பார்த்தேன். இந்த ஒன்றை மட்டும் ஜஸ்ட் என்னால் எடுக்க முடிஞ்சது. அப்படியே கொட்டி சில நேரத்துல பழத்தையே உடைச்சு கீழே தள்ளி விட்டுருதுங்க. பயங்கர அட்டகாசம். அதனுடைய இது நல்லா இதுவா இருந்தது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க சார். இது எங்களுடைய ஜஸ்ட் என்னுடைய ஃபேமிலியை மட்டும் நான் கொஞ்சம் ஒரு நம்முடைய உறுப்பினர் இருந்தேன். இது வந்து என்னுடைய இளைய மருமகள், இது என்னுடைய இளைய மகன், இது என்னுடைய பேத்தி, பேரன், என்னுடைய துணைவியார், என்னுடைய இன்னொரு பேரன், என்னோட மகன், மூத்த மகன், மூத்த மருமகன். இவங்க லண்டன்ல இருக்காங்க. என் டாக்டர் ஃபேமிலி மட்டும்தான் அதில் இல்லை, அவங்க கனடாவில் இருக்காங்க. இவர் இளைய மகன் என்னோட இருக்காங்க. இதுதான் என்னுடைய குடும்பம். என்னுடைய மகள் குடும்பத்தை சேர்த்தா 2 பிள்ளைகள், அவங்க கணவர் மனைவி 2 பேர், 4 பேர். 4 பேர் சொன்னா இதுதான் என்னுடைய குடும்பம். இனிமையான குடும்பம். நன்றி சார். நெக்ஸ்ட். பிள்ளைகளுக்கு ரொம்ப கொண்டாட்டம், அதுகளுக்கு ரொம்ப உற்சாகம். நாங்க எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போறோம் அதுக்கு எஸ்பெஷலி யாருமே இந்த காட்டை ரசிக்காதவங்க இல்லை எங்க டீம்ல. குழந்தைகளும் சரி, குழந்தைகளும் ரசிச்சது, பெரியவர்களும் ரசிச்சோம். அவ்வளவு அடர்த்தியான காடுகள், நல்ல இதுவா இருக்கு. நெக்ஸ்ட் சார்.
இதுக்கு ஒரு இது இருக்கும் சார், ஒரு வீடியோ இருக்கும். அதான் அந்த வீடியோ அதை தான் போடுங்க. அது ஏறுற வேகம் யாரும் நம்ம டீம்ல உள்ளவங்க யாரும் சொல்லுங்க, மேடம் அமுதா மேடம் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அணில் அணில் என்ன இவ்வளவு வேகமா போகுது. நானு அந்த கல்யாணி சொன்னாங்க. ஆமா ஆமா. இது ஏறுற வேகத்தை பாத்தீங்கன்னா என்ன வேகத்துல இருந்துங்க அப்படியே இதை பாத்து. சார் இதெல்லாம் மலபார் ஸ்குரில் சொல்லுவாங்க சார். ஆஹா சரி, அது எப்படி பிடிச்சிக்கிட்டு எப்படி வேகம். கலரே வேற மாதிரி இருக்கு. ஆமா சார், அது மேல போயிட்டு தென்னைக்காயை பிடிச்சி கீழே பிடிச்சி போடுது சார். அது ஆமா பாருங்க எப்படி அந்த கலரே வித்தியாசமா இருக்கு சார். ஆமா அது அனில் தானா டவுட்டா இருக்கு. இல்ல அனில் தான். மலபார் அத 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 பாக்குறத பாருங்க. நான் பார்த்திருக்கேன். ஓகே சார், ஸ்லைட் போடுங்க சார். பிள்ளைங்க எல்லாருமே, அது எங்களோட வயசு வித்தியாசம், எல்லா பிள்ளைகளும் ரொம்ப என்ஜாய் பண்ணுச்சுங்க. இது வந்து ஜஸ்ட் அந்த இடத்த சொன்னேன், இது முன்னாடி சொன்னதுதான், விட்டுருங்க சார். நெக்ஸ்ட், முதல்ல வந்து பாண்டியர்கள், பிறகு மதுரை நாயக்கர்கள் மேற்கு பகுதியில் இருந்த பிரதேச அரசர்களுடன் வாணிப தொடர்பு கொள்ள இந்த வழியை பயன்படுத்தியதாக செய்திகள் உள்ளன. இதுக்கெல்லாம் நமக்கு சான்றுகள் இருக்கு. அவங்களெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும். இந்த காந்தலூர் சாலையில அவ்வளவு அந்த காலத்துல வந்து மார்க்கெட்டிங் இருந்ததுங்களா கேட்ட எல்லாமே மலை பயிர்கள், மலையில விளையிற பயிர்களை வந்து அங்க வாணிபத்து விற்பாங்களாம். பாண்டியர்கள் வந்து இங்க இருந்து வாங்கிட்டு போனாங்களாம். மதுரை நாயக்கர்கள் வந்திருக்காங்க, இங்க வந்து வாணிப தொடர்பு வச்சுக்கிட்டு இது பண்ணாங்களாம். நான் சொன்ன மாதிரி அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய இது வந்துட்டு அவங்க சமஸ்தானத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கேரளாவில் மற்ற எந்த பகுதிக்கும் போகாத இந்த காந்தலூர் சாலைக்கு வந்து இங்க வாங்கிட்டு போகலாம். நம்ம ஊர்ல சந்தைன்னு சொல்லிட்டு ரோடு மேல வைப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி முழுக்க இருக்குமா அவ்வளவும் அங்கு விளைந்த பயிர்கள். அதுதான் மெயினானது. மிளகு, மற்ற இது வந்து தேயிலை எல்லாத்தையும் கொண்டு வந்து விற்பாங்களாம். ஒரு பகுதி பழைய திருவிதாங்கூர் அரசின் ஒரு பகுதியாக இருந்தது. அவங்களுடைய கட்டுப்பாட்டை கொஞ்சம் வச்சிருந்தாங்க. பின்னர் மாநில மறுசீரமைப்பின் போது கேரளாவுக்கு இணைக்கப்பட்டு விட்டது திருவிதாங்கூர். நெக்ஸ்ட் சார், ஏலக்காய், மிளகு, பழவகைகள் போன்றவற்றின் விற்பனைக்கு பிரசித்தமான சந்தை இருந்தது. பிரித்தானியர் காலத்தில் தேயிலை தோட்டங்கள், காப்பி தோட்டங்கள் மற்றும் ஏலக்காய் வயல்கள் உருவாக்கப்பட்டதால் அது அவங்க தான் வந்து இதை உருவாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் காட்டு பயிர்கள் மற்றதான் பயிரிட்டு இருந்தாங்களாம். காந்தலூர் சாலை வணிக ரீதியாக பெரும் முக்கியத்துவம் பெற்றது. காந்தலூர் கேரளாவின் ஆப்பிள் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. ஆப்பிள், பேரிக்காய், பழம் இதெல்லாம் வந்துட்டு இங்க வந்து லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், கிராம்பு போன்ற உயர்தர மசாலா பயிர்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. எனக்கு என்ன ஒண்ணு இவ்வளவும் இங்க உற்பத்தி செய்யப்படுதுன்னு இப்ப நாங்க போய் பார்த்தா அந்த மார்க்கெட்ல இதுங்கெல்லாம் வந்து இதுல எல்லாம் ஏற்றுமதி பண்ணிடுறாங்களாம். அங்க லோக்கல் ட்ரேடிங் வந்து ஒன்றும் அதிகமா இல்லை. இது வந்துட்டு பிரம்மராம் ஹில்னு ஒரு இடம், அந்த பகுதியில ஒரு வியூ பாயிண்ட். இது சினிமாக்காரங்க வந்துட்டு ஒரு ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இங்க இந்த மலையில வச்சு. அதுக்கப்புறம் இந்த இடம் வந்துட்டு ஒரு ஷூட்டிங் இது பாயிண்ட், வியூ பாயிண்ட் மாதிரி ஆக்கிட்டாங்க பிரம்மராம் வீட்டு. பிரம்மராம் வந்து காந்தலூர் கீழே உள்ள பள்ளத்தாக்கை நோக்கி இந்த பெரிய பாறை அழகிய இயற்கை காட்சி வளர்கிறது. இங்கிருந்து அழகிய காட்சிகளை படம் பிடிக்க முடியும் என்பதால் புகைப்பட கலைஞர்களுக்கு இது ஒரு சிறந்த இடமாகும். குறிப்பாக பிரம்மராம் திரைப்படத்திற்கு பிறகு இந்த காட்சி கோணம் பிரபலமானது. காட்சி கொட்டின் அருகே சிறிய பண்ணைங்கிறது இதெல்லாம் வந்து அங்க அந்த லோக்கல் இதுல வச்சிருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தான் காந்தலூர். இது வந்து இந்த ஜீப்ல போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளவு என்ற மாதிரி இது பண்றாங்க. நெக்ஸ்ட் பூக்களும் ரொம்ப அழகா இருக்கு அங்க. இதுல அங்க நான் சொன்ன பாருங்க, கரும்பு உற்பத்தி வச்சிருந்தாங்க. கரும்பு வந்துட்டு காந்தலூர் சாலை பகுதியில் கரும்பு அதிகமாக பயிரிடுகிறார்கள். மறையூரும் அதை சுற்றியுள்ள கரும்பு அமோகமாக பயிரிடப்படுகிறது. காந்தலூரில் பிரபலமான மற்றொரு பிரபலமான பொருள் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட வெல்லம். இது நவீன உபகரணங்களை பயன்படுத்தி தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படுவதில்லை, மாறாக பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி மிகவும் எளிமையான அமைப்பில் தயாரிக்கப்படுகிறது. கரும்பு பண்ணைகளில் ஓலை கூரையுடன் கூடிய தற்காலிக கொட்டையில வெல்லம் உற்பத்தி செய்யப்படுகிறது. முதலில் கரும்பு சாறு பெரிய கொப்பரைகளை கொதிக்க வைக்கப்பட்டு பின்னர் வெள்ள உருண்டைகளாக வடிவமைக்கப்படுகிறது. இந்த சர்க்கரையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் சிறந்த உணவுகளில் ஒன்று மறையூர் சர்க்கரை பாயாசம். இந்த பாயாசத்தை கொடுத்து பார்த்தாங்க, ரொம்ப டேஸ்டா இருந்தது. நாங்க எல்லாருமே அதை சாப்பிட்டு பார்த்தோம்.
இது கோயில பிரசாதம் வழங்குற மாதிரி இதை கொடுக்குறாங்க. அந்த அது பேரு மறையூர் பாயாசம்னு பேரு. நெக்ஸ்ட் சார், இதுதான் அந்த வெள்ளைக்கட்டிகள். அங்கேயே இத மாதிரி பல இடத்துல வச்சிருக்காங்க. பல நாங்க அதில் ஒரு இடத்துல மட்டும் போய் பார்த்தோம். இன்னொன்று, இது ஒரு ஃபால்ஸ், தூவானம் நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு ஆக்சுவலா இந்த இடத்துக்கு நாங்க போகல. போகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, இது காட்டில் போனா பெர்மிஷன் வாங்கணும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல, 2-3 நாளுக்கு முன்னாடி நீங்க இது பண்ணணும் அப்படின்னாரு. பட் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் கேதர் பண்ணேன். அது இல்லாத காந்தலூர் வந்து 17 கிலோமீட்டர் தூரம் மலையிலேயே போகணும் அப்படின்னாங்க. அதனால அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் சார், இப்படிதான் இருக்கும் அந்த இது நீர்வீழ்ச்சி, அந்த தூவான நீர்வீழ்ச்சி. இந்த மாதிரி அப்படியே காடு முழுக்க பரவி வந்து அப்படியே கொட்டுற மாதிரி. நெக்ஸ்ட், இது வந்து ரொம்ப கீழத்தூர், இதுவும் ஒரு பால்வியத்துக்காக போகணும். இந்த கீழந்தூருங்கிறது மலை இதுல வந்துட்டு இந்த காந்தலூர்ல இருந்துட்டு அப்படியே இறக்குவாங்க. எல்லாம் ஜீப்பு தான், அங்க வேற வாகனங்கள்ல போக முடியாது. மேடு பள்ளம் அதெல்லாம் ஒரு இதானது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் சார், வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த வீடியோ கொடுங்க. அது இது வரைக்கும் நம்ம வந்து ஜீப்ல சார் எல்லாமே இந்த காந்தலூர்லயே உள்ள கீழாத்தூர், கீழந்தூர். ஒரு நிமிஷம். இந்த ஜீப்ல போனா நம்ம பார்த்திருக்கோம், ஓரளவு கொஞ்சம் அப்படி கரண்ட கொஞ்சம் உண்டு. அப்படியே மலையில இருந்து பாறையில இருந்து ஜீப்பை ஓட்டுறாங்க. உள்ள உட்கார்ந்து நமக்கு எங்க உருட்டி தேட போறோம்னு பயமா இருக்குது. இது இல்ல சார், இது இல்ல 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 அது கீழாந்தூர்னே போட்டிருப்பேன் சார். இது அந்த கீழாந்தூர் ஃபால்ஸ். கீழந்தூர் 2 படம் இருக்கு சார் ஜீப், அந்த 2 போடல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. அந்த டிரைவர்ஸுங்க அவ்வளவு டேலண்டட் பீப்புள். வீடியோவா சார்? வீடியோ சாரி வீடியோ 2 வீடியோ. ஜீப்பா? அதாவது ஜீப் சார், ஜீப் 2 இருக்கும். ஜீப் டிராவல், ஜீப் 2 2 இருக்கும். அவங்க அந்த பாதைகள்ல மண் பாதை தான், காட்டுல மண் பாதை, அது எல்லாம் பாறைகள். இது வந்து ஒரு சாதாரணமான இது சாதாரணமான போறது. இன்னொரு படத்தை பாத்தீங்கன்னா இன்னொன்னு இருக்கு, அதை போடுங்களேன். இது கூட அப்படி இதுவா இருக்காது. இன்னொன்னு இப்ப அதை போடுங்களேன். அப்படியே பாறைகளை ஜீப் ஓடும். நம்ம அந்த இதெல்லாம் இந்த ரோடே எப்படிங்குது பாருங்க, மொத்தமா இது கரடு முரடு நம்மள அப்படி தெரியுது. அப்படியே உருட்டி விடுற மாதிரி இருக்குது. அவ்வளவு மோசமானது. சவுண்ட் வரல சார், சவுண்ட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஆடியோ வச்சுருக்கீங்க. எங்களுக்கு வயசானவங்களுக்கு ஒரு ஜீப்பை தனியா கொடுத்துட்டாங்க. நாங்க 4 பேரு. அது இந்த 4 கியர் உள்ள ஜீப்பா. அந்த 4 கியர் உள்ள ஜீப்ல அவர் சொல்றாரு, செங்குத்தா கூட எங்களால ஏற முடியும் அப்படின்னு. எல்லாம் வர பயணிகள் அத்தனை பேரும் ரொம்ப த்ரில்லிங்கான அனுபவம் இந்த ஜீப்ல இருந்தது. இது ரொம்ப ஆடியோ இல்லைங்களா சார்? ஆடியோ வரலையா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது அப்படி பாறைகள்ல இவங்க வண்டி ஓட்டும் போது நமக்கு மண்ணுல ஓட்டோட ஓகே, மண்ணு மழை காலத்துல கொஞ்சம் இதுவா இருக்கும், அதுல போகுது. இவன் பாறையில ஜீப்பை ஓட்டிட்டு போறானுங்க. பாறையில இந்த பக்கம் உருண்டாலும் சரி, இந்த பக்கம் அதுவும் ஒரு மாதிரியா இருக்குது. சார் 2 ஜீப் போயிட்டு இருக்கு. யார் சார் வீடியோ எடுத்தாங்க? அது இன்னொரு ஜீப்ல நிறைய 4-5 ஜீப், நாங்க 5 ஜீப் புக் பண்ணியிருந்தோம். ஒரு ஜீப்ல பின்னாடி வராங்க பாரு, அவங்க எடுத்திருக்காங்க. இந்த இது மட்டும் அந்த டிரைவருக்கு இவங்க எக்ஸ்ட்ரா பேட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப த்ரில்லிங்கா எடுக்கணும். அதனால அவன் என்ன பண்ண, இன்னமும் த்ரில்லிங்கா ஓட்டி காட்டியிருக்கான். அது நான் இல்ல, அதுல எங்களுக்கு எல்லாம் வயசானவங்க எல்லாம் தனியா அனுப்பிட்டாங்க. அந்த 4 கியர் உள்ள ஜீப்ல அது சேஃப்டியா போகன்றதுக்காக. அது மாதிரி அந்த ஜீப் பயணம் ரொம்ப அருமையான இடம். நெக்ஸ்ட் சார், அந்த ஃபால்ஸ்ல இன்னொரு இது சார், இன்னொரு வீடியோ இருக்கு போல, பாருங்க. என்ன பேர் சார்? கீழாந்தூர் ஃபால்ஸ் இருக்கு. அதான் இன்னொரு ஜீப்ல ஃபால்ஸ். ஆமா, 2வது ஃபால்ஸ் தெரியுதா சார்? இல்ல போடல, இல்ல அட்டாச் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருக்கு. அதாவது இந்த பயணங்கள் நானும் எத்தனையோ ஐ மீன் பல இடத்துக்கு போயிருக்கிறேன்.
ஒரு என்ஜாய் பண்ணி நேச்சரை இது பண்ணது. இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமும் சரி, பார்த்த இதை இடமும் முதல்ல சரி, அனுப்பிடுறேன் இருங்க. எங்களுக்கு அங்க ஐயோ பிள்ளைகள் உணவு ஏற்பாடு செய்து வச்சிருந்ததும் சரி, ஆஹ், எல்லாமே மகிழ்ச்சியான இடம், மகிழ்ச்சியா பொழுதுபோக்குக்கான ஒரு இடம். எனக்கு அந்த ஃபால்ஸை விட்டு வெளியே வரமாட்டேன், நாங்கள் அவங்கள வற்புறுத்தி தான் இழுத்துட்டு போறது ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு ரசிச்சு அதுங்க குளிச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஃபால்ஸ்லயுமே எல்லாமே டைம் பாஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது கேரளா இடுக்கி மாவட்டத்தில் காந்தலூர் பகுதியில் உள்ள மறைந்திருக்க இயற்கை தொழில் இது ஒன்றாகும். நெக்ஸ்ட் சார். இதுவும் அதே தான், அதே ஃபால்ஸ் தான், ஜஸ்ட் பிக்சர் இது. நெக்ஸ்ட். அப்படியே அது தூங்குற மாதிரி இருக்கு நம்ம பார்த்தோமா. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்லைட் பாருங்க. அது சன்னு கொஞ்சம் கிட்ட போய் நெருக்கத்துல வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டாரு. நெக்ஸ்ட் வரலையே ஸ்லைடு, ஒரு நிமிஷம். ஸ்லைட் தான். நான் பார்க்கட்டுமா? அவ்வளோதானே சார்? இருங்க இருங்க. இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கு, ஒரு 4-5 இருக்கு, அவ்வளவுதான். அவங்க நிறைய போட்டோ வீடியோ எடுத்தாங்க. நான் செலக்டிவா நமக்கு ஒரு 1/2 அந்த டார்கெட்ல வச்சுதான் போட்டேன். நான் இது வீடியோஸ்லாம் பெரிய பெரிய வீடியோ ஆகிறதுனால என்னால் எடிட் பண்ணி அதை இது பண்ண தெரியல, கொஞ்சமா சுருக்கி எடுக்கிறதுக்கு. ஆனால் சின்ன சின்னதாக இருந்து எடுத்து விட்டு விட்டு அதை நல்ல சூப்பர் வீடியோஸ் உங்களுக்கு எடுத்திருக்காங்க. அதை ஒரு சினிமாவை பார்க்குற மாதிரி த்ரில்லிங்கான இதெல்லாம். இது அந்த ஃபால்ஸுக்கு கீழே என்னுடைய 2வது மகனும் மருமகனும் போயிட்டு அங்கே பார்த்தாங்க. இதான் இது நெக்ஸ்ட் போட்டோம் சார் நினைக்கிறேன் வாட்டர் சார் ஃபால்ஸ், வீடியோ. வாட்டர் ஃபால்ஸ் வீடியோ இருக்கா? இருக்கு சார், இருக்கு. ஏற்கனவே போட்டார் சார், போட்டீனா? ஃபர்ஸ்ட் போட்டார். போட்டீன் போட்டாச்சு சார். போட்டேன். போட்டாச்சு போட்டாச்சு, முதல்ல போட்டது. நெக்ஸ்ட் பரவாயில்ல, அது போட்டிங். 15 ஆனா இதுல நிறைய போட்டீங்களா? எடுத்திருக்காங்க சார். வாட்டர் ஃபால்ஸ் 2 போட்டீங்களா? 15ல அதுவும் போட்டேன். போட்டேன். நான் வந்து 1 or 2 தான் எடுத்தேன் நான். ஆனா அவங்க வந்து வேற வேற கோணத்துல இருந்து நல்லா அருமையா, ஐ மீன் ஒரு சினிமா தயாரிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அவங்க அதுக்குன்னு கொண்டு வந்தாங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம். இது வந்து சார் எனக்கு அந்த பயணத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் சார். இந்த டால்மன்கள்ட்டு சந்தன மரங்களை தவிர மறையூரில் பல நீர்வீழ்ச்சிகள், குகைகள், பழங்கால டால்மன்கள் மற்றும் கற்காலத்தைச் சேர்ந்த பாறை ஓவியங்கள் உள்ளன. இது எனக்கு ரொம்ப 2 இதுதான் என்னுடைய மைண்ட்ல ஓடினது. ஒன்று, ஆதிவாசிகளை சந்திக்கணும், அது எனக்கு மனசுல ரொம்ப ஓடினது. செகண்ட் வந்துட்டு இந்த டால்மென்லாம் வந்துட்டு 5000 இயர்ஸ் ஓல்டு, 5000 இயர்ஸ் ஓல்டு. அதை பார்க்கணும்னு நினைச்சிட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அதை ரொம்ப சிறப்பாக கொண்டுட்டு போய் காட்டினாங்க. உள்ளூரில் அதை முனியாரங்கள்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்ட, முனிவர்கள் தியானம் செய்து இறுதியில் சமாதி அடைந்த அறைகள் என்று மொழிபெயர்க்கிறார்கள். அது அதுக்கு இட்ஸ் நாட் கரெக்ட் ஆக்சுவலா. அது முனிவர்கள் மட்டும் இல்லை, ஆதிவாசிகள் அவங்க வாழ்ந்த அந்த பகுதியை இறந்ததுக்கு அப்புறம் அங்கேயே வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. இது மெகலிதிக் காலத்தை சேர்ந்த கல்லறைகள், அந்த கற்காலம். அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு முன்கூட்டி அறைகளாக ஒழுங்கமைக்கப்பட்ட பெரிய கல் பலகைகளான அவங்க முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கன்ற ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த பலகை மேல மூடுறது, நம்ம கூரை மேல ரூப் போடுற மாதிரிங்க. அது ஒரு பாறை கல், பெரிய பாறை, அது கொண்டு வந்து மேல பிடிக்கிறார். அடுத்த படத்தை பார்க்கலாம் நம்ம அதை. இவன் வரலாற்றுக்கு முந்தைய சகாப்தத்தை பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குறது. இந்த தொல்பொருத்தங்களை ஆராய்வதற்கு வரலாற்றாளர்கள் ஒரு கண்காவ அனுபவமாகும். காந்தலூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர், இது வந்து மறையூர்ல இருக்குது. இது வந்து 5000 இயர்ஸ் ஓல்டு. அப்போ இருந்தது, அவங்க தங்கி இருந்த அது அழிஞ்சு போனது போக சிலதை மட்டும் வந்து தொல்பொருள் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் படத்துல சார். மறையூர் பகுதியில் உள்ள அதாவது முருகன் மலை மலையில தான் இந்த வச்சிருக்காங்க. முருகன் மலையுடன் பொதுவாக தொடர்புடைய முருகமலையன் முனியரா டால்மன்கள் தென்னிந்தியாவின் மெகலிதிக் பாரம்பரியத்தின் ஆழமான தொன்மையை ஒரு கண்கவர் பார்வையாக வழங்குகிறது. புதைக்குழிகளாக காட்டப்பட்ட இந்த பழங்கால கல் கட்டமைப்புகள் பெரிய கல் பலகைகள் தனித்துவமான கூட்டத்தால் வகைப்படுத்தப்படுகிறது.
அவை இப்பகுதியில் ஆரம்பகால மனித வாழ்விடம் மற்றும் கலாச்சார நடைமுறைகளில் முக்கிய குறியீடுகளாக செயல்படுகின்றன. இந்த டால்மென்களின் காலத்தை பகுப்பாய்வு செய்து தொல்பொருள் சான்றுகள், கட்டிட கலவரங்கள், கலாச்சாரம் இதெல்லாம் பண்ணா வரலாற்று அரசு செய்தாங்கன்னா ஒரு சரியான ஒருத்த கொண்டு வர முடியும் அப்படின்னு. ஆனா சிலர் எடுத்திருக்காங்களா அதை வந்துட்டு முழுமை அடையலையா, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும். இவங்க இப்ப இந்த கார்பன் டேட்டிங் சொல்றாங்க, அதை மாதிரி முதல் கட்டத்துல வந்து 5000 இயர்ஸ் ஓல்டு அப்படின்ற மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது முனிவர்கள் கிடையாது, ஆக்சுவலா இது தொல் மக்கள், அங்க வாழ்ந்த ஆதி மக்கள். அந்த முருகமலைன்னு சொல்லுவோம், பெரிய மலை, அது மலையே பெரிய மலை. நம்ம மதுரையில ஒரு மலை இருக்குது பாருங்க, பெரிய மலைய, அப்ப எல்லா படத்தையும் அத மாதிரி அது ஒரு பெரிய மலை. இதுக்கு பேர் முருகமலை இருக்கு. அந்த முருகமலை மேல இத மாதிரி பல இடத்துல இருக்குதுலாம். இந்த முனியராக்கள் பல பகுதிகள் எங்கெங்கெல்லாம் அந்த ஆதி மக்கள் வாழ்ந்தாங்களோ அந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதுதான் இந்த இதுல. இதை சுத்தி வந்துட்டு நிறைய பென்சிங்லாம் போட்டிருக்காங்க. இது கிட்ட அப்படி போக முடியல. இதுக்கு உள்ளதான் அவங்க குடும்பம் நடத்திருக்காங்க. குடும்பம் நடத்தினது இவங்களோட புதைகுடிகள் இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது, மேல இருக்கிற அதுதான் ரூப். இதுக்கு ஒரு வீடியோ இருக்கா சார்? சும்மா அந்த படத்தை காட்டிட்டு அப்புறம் வீடியோ போடுங்க. 16 ஆமா சார், 16 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார். எனக்கு அந்த நினைச்சு பார்க்க முடியல. 5000 இயர்ஸ் வேர்ல்டு அப்படியே வந்துட்டு அந்த மக்கள் வந்து வாழ்ந்தது. என் பேர பிள்ளைங்க கேட்டாங்க, இதுலயா குடும்பம் நடத்துனாங்க? ஆமா, எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு. அந்த இடத்துல வந்து மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ அவ்வளவு பேர் வாழ்ந்த இந்த பகுதி எல்லாம் சுத்தி ஃபென்சிங் போட்டாங்கன்னா கிட்ட போய் படம் எடுக்க முடியல நெருக்கத்துல இருந்து. அத மாதிரி இந்த நாகப்புற முருகமலையில கொஞ்சம் இதே மாதிரி மற்ற மலைகள் எல்லாம் ஒரு இடத்துல இந்த பழங்கால குடிமக்கள் வாழ்ந்த இந்த பகுதிகள் அதெல்லாம் இன்னைக்கும் இருக்குது. நமக்கு 5000 வேர்ல்டு நினைச்சோட பார்க்க போறோம், அவ்வளவு காலத்துக்கு முன்னாடி அது இது இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். முடிய போகுது, இன்னும் 2-3 இருக்குன்னு நினைக்கிறேன். அது அடுத்தது இறைச்சல் பாறைன்னுட்டு, அதுதான் நம்ம அது எப்ப பாரு இறைஞ்சிக்கிட்டே இருக்குமா அந்த பாறை. அந்த இது வந்து தண்ணி பண்ண ஃபால்ஸ் அங்கெல்லாம் பார்த்தோம் பாருங்க, எப்படி தண்ணி ஒரு அருவியா கொட்டுது. இது அருவி மாதிரி கொட்டல, இந்த தூவானம் அது வந்துட்டு காட்டுல இருந்து வந்து அப்படியே பிரித்து போகுது. இது எப்படின்னு கேட்டா மேலேயே ஸ்பிளிட் ஆகி வாட்டர் வந்து நம்ம வந்து இது பண்ண ஸ்பில் பண்ற மாதிரி இருக்குது. இறைச்சல் பாறை நடக்கிறது. இது மறையூரிலிருந்து காந்தலூருக்கு செல்லும் வழியில் கோவில் கடவுகையில் அமைந்துள்ளது. இந்த நீர்வீழ்ச்சி 300 அடி உயரத்திலிருந்து விழுகிறது. மேலும் மூணாறில் உள்ள மிகப்பெரிய நீர்வீழ்ச்சிகளாக கருதப்படுகிறது. ஆர்ப்பரிக்க நீர் பார்வையாளர்கள் வேப்பில் ஆழ்த்துகிறது. மேலும் இந்த இடத்தில் புதிய சூழல் மனதை ரிலாக்ஸ் செய்து உற்சாகத்தை புத்துணர்ச்சி அடைகிறது. சின்னமுடி மலைகளிலிருந்து விழும் மழை நீரிலிருந்து வெளிவரும் அந்த இது இப்ப பார்க்கறது ரொம்ப இனிமையா இருக்குது. அப்படி நெக்ஸ்ட் காட்டுங்க சார். அப்படியே பாருங்க அந்த ஸ்பிரிட் அது ஆகிற மாதிரி அங்க ஒரு இடத்துல பார்த்து அடுத்து நெக்ஸ்ட் அப்படியே தண்ணி அப்படிதான் கொட்டுது. நெக்ஸ்ட் இந்த வீடியோ போடுங்க. 2 வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இந்த 2 வீடியோ அவ்வளவுதான், அதோட முடியும். நல்லா அருமையா இருந்தது சார் இந்த இதுல. அதாவது நான் ஒரு ஐ மீன் ஆப்ரேஷன் ஆன மாதிரி அதெல்லாம் விட்டுட்டேன். நல்லா என்ஜாய் பண்ணேன். இந்த பாறையில நானே நடந்து போய் அந்த பிள்ளைங்க பத்திரம் பத்திரம்னு சொல்லிட்டு இருப்பாங்க, நானே நடந்து போய் குளிச்சு நல்லாவே இது பண்ணது. தண்ணி கொட்டுறதே இந்த அருவி பாருங்க, அருவி மாதிரி கொட்டாத இது பண்ற மாதிரி. இன்னொன்னு இருக்கு இல்ல சார்? ஆமா, இன்னொன்னு இருக்குது. 3 இருக்கு சார், இன்னொரு வீடியோ கூட இருக்கு. இன்னும் 2 இருக்கு. 2 போட்டிருக்கு. நல்லா இருக்குது இந்த ஃபால்ஸ் வந்துட்டு. அதாவது நம்ம குற்றாலத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டமா இருப்போம், நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. இது கூட்டம் கிடையாது. இது நாம பார்க்கலாம், பார்த்துட்டு அது எப்படி இதுவாகுதுன்னு நம்ம தனியா ஒரு ஃபேமிலி போறோம்னா மேபி இன்னொரு ஃபேமிலி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான், வேற யாரும் இல்லை. மக்கள் அதிகம் நடமாட்டம் இல்லாத பகுதி. நம்ம இதை முடிச்ச உடனே அதுக்கு மேல வெளியில ஆஸ் யூஷுவல் எல்லாம் ஃபால்ஸு கிட்டே இந்த பஜ்ஜி கிஜ்ஜி சூடா செய்து பாரு, அது மாதிரி எல்லாம் கடைகள்லாம் போட்டு வச்சுட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொன்னு அது நானே இறங்கி போயிட்டு குளிச்சது. அது
அவ்வளவு ரொம்ப கஷ்டமான பாறைகள் கிடையாது. நம்ம நடந்து போறது கொஞ்சம் மெதுவா கேர்ஃபுல்லா போனோமா அப்படியே உட்கார்ந்துட்டு குளிக்கலாம், அப்படியே இது பண்ற மாதிரி. அஹ், இதெல்லாம் அருமையான. வித்தியாசமான அருவி சார் இது. ஆமா சார், ஆமா ஆமா சார், அதுதான் அப்படியே தூரம் மேல இருந்து தூர மாதிரி இருக்குது. ம். ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, அப்படியே உட்கார்ந்தாங்க அந்த தியானத்துல இருக்கிறோம். நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் காந்தலூர் சாலை சார். எல்லாம் அருமையான இது, எந்த வித இதுவும் இல்லாத நம்ம மேல தண்ணி கொட்டதுன்னு கூட நமக்கு தெரியல. ஏதோ இப்ப பன்னீர் தெளிக்கிற மாதிரி நல்லாவே அழகா இருக்குது. எத்தனை அழகு கொட்டி கிடக்குது. அப்பா, சார் நெக்ஸ்ட் இருக்குங்களா ஸ்லைடு? அவ்வளவுதான், அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா? அவ்வளோதான் சார், அவ்வளோதான் சார். அவ்வளவுதான், கடைசி அவ்வளவுதான். கரெக்ட். சந்தன மரக்காடு. இது வந்து சந்தனம் வந்து இந்த மறைவுல இருக்கிற சந்தனம் எல்லா இடத்துலையும் சந்தன மரக்காடு. இது வந்துட்டு ரொம்பவும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றாங்க விலை மதிப்பற்ற சந்தனம்னு சொல்றாங்க அந்த ஃபாரஸ்ட் ஆபீஸர். எந்த இடம் கம்ப்ளீட்டா காடு சார், காடு மொத்தம் இந்த சந்தன மரம் தான். கேரள வனத்துறையால் நிர்வகிக்கப்படுகிறது. பார்வையாளர் இந்த சரணாலயத்தை வழிகாட்டப்பட்ட சுற்றுப்பயணம் தேர்வு செய்யலாம். இந்த இடத்தில் சந்தன கிடங்கு மற்றும் அருங்காட்சியகம் உள்ளது. அங்கு சந்தன மரத்தின் வரலாறு, பயன்பாடுகள், சாகுபடி மற்றும் பதப்படுத்தல் பற்றி மற்றெல்லாம் சொல்றாங்க. அங்க என்னெல்லாம் செய்யலான்ட்டு நாங்க ஜஸ்ட் அந்த அப்படியே ஓரளவு பார்த்துட்டு எனக்கு டைம் இல்லைனால ஓரளவு பார்த்து வந்துட்டோம். அடுத்த ஒரு படம் இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். இது அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட போர்டுக்கு முன்னாடி நின்று அந்த ஒரு படத்தில் எல்லாம் சந்தன மரம், காடு முழுக்க சந்தன காடு, சந்தன காடு. மிக்க நன்றி சார். இது என்னுடைய பயண அனுபவத்தை ஜஸ்ட் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், வேற ஒன்றும் சிறப்பு கைதட்டலாம் செய்தி சார், இல்லை. கைதட்டலாம். மிக 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 சிறப்பு சார். அதாவது நீங்க போனது பெரிய விஷயம் கிடையாது, இதை தொகுத்து வந்து கொடுத்துருக்கீங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. கரெக்டாக நீ வீடியோ எடுத்து, அதாவது டிராவல் விருப்பம் நீ வச்சு அடுத்து நிச்சயம் காந்தலூர் சாலை போகாம குறைந்த ஒரு வருடத்துல வந்து அது எப்படி போகணுங்க சார். சிவன் சார், நெக்ஸ்ட் காந்தலூர் சாலை வாங்க. போட்டுருவோம். மிகச்சிறப்பு சார். அதாவது இது நீங்க அந்த வரலாற்றோட இணைத்து சொன்னீங்க பார்த்தா, இந்த தேவிகுளம் பீர்மேடு போனது வந்து எவ்வளவு பெரிய இழப்புங்கிறத வந்து ஆமா சார், ஆமா சார், இப்ப உண்மையிலே. இப்ப இப்பதான் உணர முடியுது. நான் படிச்சிருக்கேன், நீங்க சொன்ன அந்த ஆமா சார். அண்ணாவின் கடிதங்கள்ல அதெல்லாம் படிச்சிருக்கேன். ஆமா சார், ஆமா சார். அது எவ்வளவு தூரம் பெரிய இழப்பு அப்படிங்கிறது, திருப்பதியை விட இழப்புன்னு நினைக்கிறேன். ஆமா, திருப்பதி விட உண்மைதான், உண்மைதான் சார். என்ன ஒரு வளமான இடம். அப்பா. இது அதாவது என்னத்துக்கு ஒரு கேரளத்தினுடைய புறப்பகுதி மாதிரி தமிழ்நாட்டோட ஒட்டுற பகுதி. அதனால இவங்களுக்கு வந்து ராஜாக்கள் இவங்க எல்லாம் வந்து இங்க வந்துட்டு கொள்முதல் பண்ண கொள்ள அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அவங்க தமிழ்நாட்டு பார்டர்லயே வந்துட்டு, தமிழ்நாட்டு பார்டர் தமிழ்நாட்டுல இருந்தது, தமிழ்நாட்டிலே வந்து வாங்க போக இருந்தாங்க. இதுல ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும், நம்ம இவர் வினதிதான் சார் சொல்லியிருந்தாங்க. மேடம் தான் முதல்ல சொன்னாங்க, அமுதா மேடம் முதல்ல சொன்னாங்க, அப்புறம் வினதிதான் சார் சொன்னாங்க. இந்த காந்தலூர் சாலையை பத்தி நிறைய சரித்திர குறிப்புகள் இருக்கு சார். சோழர்கள் படையெடுத்து போய் அந்த இடத்துல இது பண்ணாங்க, அதுக்கான செப்பேடுகள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு. அது இந்த காந்தலூர் சாலை இல்லை சார், அது திருவனந்தபுரம் பக்கத்துல விழுஞ்சியம் பக்கத்துல ஒரு காந்தலூர் சாலைன்னு ஒன்று இருந்தான். அதுதான் சோழர்கள் படையெடுத்து போன இடம், இந்த காந்தலூர் சாலை இல்லை. அதுவும் காந்தலூர் சாலை தான் பெயர். நம்ம வினதிதன் சார் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கான குறிப்புகளை நான் தேடி பார்த்தா அது முதல்ல மேடம் கேட்டாங்க என்கிட்ட, அதுதானா இதுனாங்க. தெரியல மேடம், எனக்கு இந்த கன்ஃபார்மா தெரியல என்ன. அதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து சோழர்கள் படையெடுத்தே போறாங்க திருவனந்தபுரம் பக்கத்துல. ஒரு ஸ்டேட்லயே ஒரே நேம் ரெண்டு இடத்துல இருக்குமா? இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம ஊர்ல இருக்குதுங்களா, நம்ம ஊர்ல இருக்கு, தமிழ்நாட்டுல நிறைய பெயர் இருக்கு. புதுக்கோட்டை நிறைய இருக்கு மேடம், பள்ளப்பட்டி நிறைய இருக்கு, நிறைய இருக்கு அந்த ஊர் பெயர்கள்லாம் சார். அப்புறம் ஒரே அந்த காந்தலூர் சாலை. இந்த கரும்பு பயிரிடுறாங்க சார். ஆமா சார். வெள்ளத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்களா இல்ல சர்க்கரை சர்க்கரை ஆலைகள் இருக்காங்க? இல்ல சர்க்கரை ஆலை கிடையாது, அதை கேட்டுட்டேன், நானே கேட்டுட்டேன். வெள்ளம் மட்டும்தான், வெள்ளம் மட்டும்தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கரும்பு வெள்ளத்துக்கு தான் சரியா இருக்கும், சர்க்கரைக்கு வந்துட்டு ரொம்ப உயரமா வளருமா, உயரமான கரும்புகள். அது உண்மைதான். நம்ம செங்கரும்புன்னு பார்த்திருக்கோம், தீபாவளி பொங்கல் நேரத்துல வைப்பாங்க செங்கரும்பு, வெள்ளைக்கரும்பு தான் சர்க்கரைக்கு. இது வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்குது, ரொம்ப ஹைட்டு கிடையாது இந்த கரும்புகள்லாம். நம்ம நாடர் பொருள் உயரமா இருந்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு வளர்ந்து இந்த கரும்புகள். எங்க பார்த்தாலும் கரும்பு தோட்டம். ஆச்சரியமா இருந்தது, இவ்வளவு உச்சி மலையில இருந்து எப்படி கீழே போய் சக்கரான்னு கேட்டா. ஆனா இந்த சிறு தொழில், கைத்தொழில், இது பண்ற குடிசை தொழில்கள் நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. அந்த கொப்பரையை பார்த்தா பெரிய கொப்பரை, அந்த கொப்பரையில பாகு காய்ச்சி வச்சிருந்தாங்க, அந்த பாகு காய்ச்சிட்டு நாங்க பார்த்தோம். அந்த கரும்பு சக்கை மிஷின் பிழியறதுக்கு
அந்த சக்கையெல்லாம் ஒரு பக்கம் போட்டு வச்சிருக்காங்க. அதுல இருந்து தான் அந்த பாயசம், மறையூர் பாயசம்னு அங்க உள்ள கோயில்கள்லாம் இதுதான் பிரசாதமா, மறையூர் பாயசம். நல்லா டேஸ்ட் ஆகுது. நமக்கு இது கொஞ்சம் இதுவா இருந்தது. அஹ் ஏதோ ஒரு மாதிரியா இருந்தது. அது விரும்பி சாப்பிட்றோம். அது மாதிரியான இதெல்லாம் இருந்தது. அந்த மக்கள்லாம் வந்து அவங்க சொல்றாங்க, எங்க தோப்புல வளர கரும்பை கொண்டு வந்து நாங்க இங்க பயிரிடுறோம், இங்க செய்யறோம்ன்றாங்க. இயற்கையான இது. நான் அது இதுல ஒரு ஒரு இன்னொரு அது கேரளாவில் இருந்தா கூட அந்த பகுதியில் நான் சுத்தினவர்கள் யாருமே மலையாளிகளை பார்க்கல. நான் சுத்தி கடைசி வரைக்கும் அந்த ஊரை சுத்தி வெளியே வர வரைக்கும் சரி இருந்தது. அப்போ இட் மீன்ஸ் இன்னமும் தமிழ் மக்கள் அங்க இருக்காங்க. ஆனா அந்த பகுதி மட்டும்தான் கேரளாவில் இருக்கு. அதுதான் நான் கண்ட உண்மை அந்த சார் இடத்துல. என்ன டைம் சார் பெஸ்ட் டைம் ஃபார் விசிட்டிங் எப்போ? சார் பெஸ்ட் டைம் இதுதான் சொல்றேன் சார். மே மாசத்துக்கு அப்புறம் சார். மே டு செப்டம்பர் சார். ஓஹோ. மே டு செப்டம்பர். இன்னொரு குறிப்பில் வந்து ஜூன் டு செப்டம்பர்னு போட்டிருந்தான். ஜூன் டு செப்டம்பருக்கு. நீங்க எந்த அது மாசம் சார் போனீங்க? நாங்க இப்பதான் மேடம் இந்த 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1 ஒரு 20 டேஸ் 18 டேஸ் பேக் இப்பதான் ஓகே, போயிட்டு. மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. சார் யாரு பேசுறீங்களா? சார் இந்த முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் உண்டா நாராயணன் சார்? சொல்லுங்க சார். உடுமலைப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் காமிச்சார் சார். நம்ம ஆமா. போனோம். நம்ம மிட் நைட்ல போய் விளாத்திட்டு இருந்தோம். ஆமா ஆமா ஆமா, நமக்கு அங்க போயிட்டு விளாத்திட்டு இருந்தோம் மிட் எனக்கு நைட்ல. ஞாபகம் அந்த வந்தது. அதுதான் அந்த இதுல அந்த போட்டோ தான் தேடினா அது இதுல டிரைவ்ல இருக்கு, பென் டிரைவ்ல இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி சார் சார். அருமை. பிரேமா மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். அதுவும் நாராயணமூர்த்தி சாருடைய தலைமையில் நடக்கிற முதல் மேடம் நிகழ்ச்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம், நீங்க வேற. அதை வந்து கலந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால எந்த நிகழ்ச்சிக்கும் வர முடியாம இருந்தது. இவருடைய சக்கரபாணி சார் வந்து உண்மையாவே நம்மள அந்த ஊருக்கு டிராவல் பண்ண வச்சுட்டாரு. இது மாதிரி அந்த கேரளா பார்டர்ல இருக்கிற ஊர்களை எல்லாம் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன், நான் போயிருக்கேன். பட் இவர் சொன்ன இந்த உடுமலைப்பேட்டை வழியா இந்த காந்தலூர் போற வழி நான் பார்த்ததில்லை. தேனியிலிருந்து நமக்கு வந்து அந்த டேம் போற இது தேக்கடி இந்த மாதிரி ஏரியாலாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரசிச்சும் இருக்கேன். அவர் சொன்ன மாதிரி போடிமெட்டு இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் வந்து நம்ம ஊர்ல இப்படி இருக்கா, நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் தேடி போறோம் அப்படின்ற மாதிரி அந்த காடு வந்து அவ்வளோ வளமா இருக்கிற காடுகள், அந்த அளவுக்கு பச்சை பசேல்னு அந்த மலைகள், கொஞ்சம் வந்து அந்த அந்த ஆம், இது அருவியில விடுற தண்ணியை பத்தி சொன்னார் இல்லையா, அங்க வந்து அதை சாரல் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சாரல் அடிக்குது, அந்த மழையை வந்து மழை மாதிரி அந்த லேசா விழுற தூரலை வந்து சாரல் சாரல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சீசன் பொறுத்த வரைக்கும் மழை இல்லாத சீசன்ல எந்த சீசன்ல போனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி விலங்குகளும் இது மாதிரி வந்து நல்லா நடமாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இது. காந்தளூர் நான் பார்த்ததில்லை உண்மையாவே. அடுத்த ட்ரிப்பு வந்து போயே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆவலை வந்து எப்படி நாராயணமூர்த்தி சார் சொன்னாரோ அது மாதிரி இங்க தமிழ்நாட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு பக்கமா போகணும்னா காந்தளூர் போகணும் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டி விடுற அளவுக்கு படங்களும் விதமும் ரொம்ப அருமையா அமைஞ்சது. இது உண்மையிலேயே நமக்கு அந்த லிங்குவிஸ்டிக் பேஸ்டு ஸ்டேட் அப்படின்னு பிரிச்சதுனால நம்மளுக்கு சில இழப்புகள்லாம் இந்த மாதிரி நமக்கு மீறி போயிடுச்சு. இப்ப மங்களதேவி கோவில் அப்படின்றது கண்ணகி கோயில். கண்ணகி கோவில் அப்படின்றது நம்ம சிலப்பதிகாரத்துல வந்து படிச்சிருக்கோம். கண்ணகிக்கு பத்தினி கோட்டம் வந்து சேரன் எழுப்பினாரு அப்படின்றது. அந்த கோவிலுக்கு போறதுக்கே பாருங்க, அது தேனி பார்டரும் கேரளா பார்டரும் இருந்தா கூட அந்த போலீஸ் கன்கரன்ஸோட தான் அந்த சித்திரை மாசம் போறாங்க. அந்த மாதிரி வந்து அமைப்புகள் சில சமயம் அமைஞ்சிருது. எத்தனையோ மாப்போசி எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தான் திருத்தணியையும் வாங்கினாரு. சென்னையை நிறுத்திக்கிட்டாங்க. அப்படிலாம் தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிற எல்லைகள் வேங்கடம் முதல் குமரி வரை அப்படின்னு இருந்ததெல்லாம் வந்து நிறைய காரணங்கள், பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அப்படி ஆயிடுச்சு. பட் நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள், வெளிநாட்டு டூர் அப்படின்றத தாண்டி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வெளிநாடு போய் வந்த ஒரு சந்தோஷத்தையே கொடுக்குற அளவுக்கு அமைதியா இருக்கும். ரொம்ப பிஸியா இங்க மாதிரி மால் எல்லாம் பார்க்க முடியாது. சென்னையில போற மாதிரி பீனிக்ஸ் மால், அந்த மால் இந்த மால் எல்லாம் பார்க்க முடியாது. ஆனா கிடைக்கிற சாப்பாடு நல்ல ஒரு நியூட்ரிஷியஸா இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். பார்க்கறதுக்கு கண்ணுக்கும் விருது, வயிறுக்கும் விருந்து. மக்களும் நம்ம இங்க இருக்கிற மக்கள் மாதிரி இல்லாம ரிசப்டிவா அதை வந்து இருக்கிற மாதிரி மக்கள். அந்த மொழியும் நம்மளுக்கு சுத்த தமிழை கேட்கிற மாதிரி அந்த மொழியும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவே குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு நீங்க என்ஜாய் பண்ணது ஒரு கொடுப்பினை தான் சொல்லணும் சக்கரபாணி சார். ரொம்ப நல்லா இருந்தது நிகழ்ச்சி, ரொம்ப அருமையாக இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம். வினிதன் நான் சார். வரேன் சார். வாங்க வாங்க பேசுங்க. நான் ரொம்ப அருமையா இருக்கு சார். ரொம்ப
சார் சக்கரபாணி சார், உங்க மகிழ்ச்சி எப்போ இப்போ நல்லா தெரியுது. உங்க குடும்பத்தை அறிமுகப்படுத்தி நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்ற மாதிரி ரொம்ப அருமையா எல்லாரையும் பாக்குறது சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு. நிச்சயமா இவங்களோட டூர் போனது இன்னும் சிறப்பு. அது எல்லாத்துக்கும் எங்களுக்கு எல்லாம் காண்பிங்க பாருங்க. திரைமாமாட சொன்ன மாதிரி, நம்ம நாராயணன் சார் சொன்ன மாதிரி ஒரு அந்த ஒரு உங்க அனுபவங்களை சிறப்பா தொகுத்து கொடுத்துருக்கீங்க. எனக்கு உண்மையை அந்த 1956 தேவிகுளம் சீர்மேடு போராட்டங்கள்லாம் நினைவுபடுத்துறீங்க. திருத்தணி வரலாறு எல்லாம் நினைவுபடுத்துறீங்க, கன்னியாகுமரி வரலாறு நினைவுபடுத்துறீங்க. நன்றி. உண்மையிலே அந்த ஃபால்ஸ் அந்த அந்த வித்தியாசமான அருவி, நீங்க நாராயணசாமி வித்தியாசமான அருவி, வித்தியாசமா அவ்வளவு உயர்த்தது. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கேள்விப்படுறேன். இந்த காந்தலூர் ஒரு மலை பிரதேசம், ஒரு டூரிஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இது நீங்க போனது மட்டுமே எங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தி வீடியோ காணிச்சு சந்தோஷப்படுத்துங்க. மிக்க மகிழ்ச்சி. அந்த குடும்பத்துக்கு சொல்லுங்க சார், எல்லாரும் கூட சொல்லுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ண, நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, நாங்களும் மகிழ்ச்சியை பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ நாராயணன் சார். தேங்க்யூ சார். வினயதன் சார் பேசுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. கூடவே இருந்து பார்த்தது மாதிரியே ஒரு உணர்வை உண்டாக்கிறீங்க. நான் இப்ப நமது நாராயணமூர்த்தி சார் சொன்னாரு அடுத்த டெஸ்டினேஷன் காந்தலூர் சாலைன்னு. அவர் கட்டாயமா போயிடுவாரு. அதுல நினைத்ததை எண்ணியாங்க இதுல அவர் எந்த ஊருக்கும் போயிடுவாரு. ஆனா நான்லாம் உங்களுடைய பார்வையில தான் இத பார்த்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடினாரு, நீளமாய் அகலமாய் அமைந்த பாரத தேசமே. 2000 மைல் நீளமும் 2000 மைல் அகலம் இருக்கும். ஆனா நம்ம எங்க ஒரு டெல்லி கூட நான் போனதில்லை. அந்த மாதிரி பல இடங்களை நம்ம பார்க்காம தான் இருக்கோம். நம்ம இந்தியாவில இருக்கிற இடங்கள் எவ்வளவோ இருக்கு, நம்ம போக முடியல. வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் சொந்தக்காரர் இருக்காங்களோ அங்கே போறோம். இது மாதிரி ஒரு டூர் போட்டு ஒரு 3 நாள் போயிட்டு வந்தது. நான் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் முதல்ல வாழ்த்துறேன். ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப முதல்ல தொடங்கின போது வடவேங்கடத்துல இருந்து சொன்னாரு, எனக்கு இந்த காந்தளூர் சாலை அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே அது எனக்கு, ஏன்னா அது சோழனுடைய மெய்கீர்த்தியில வருது. எல்லா மெய்கீர்த்திலையும் காந்தளூர் சாலை களம் மறுத்து அருளின்னு வரும். அப்ப களம்ங்கிறது அது கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு இப்பதான் நீங்க சொல்லவும் பார்த்தேன். அதுல கடல் இருக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் மலையில எப்படி களமை கப்பல் படையை உடைக்க முடியும்? அப்ப அங்க இருக்க கப்பல் படையை உடைச்சாங்கிறது தான் அந்த மெய்கீர்த்தி சொல்லுது. அதுக்கப்புறம் நீங்க இதுல சொன்னதுல 2 3 எனக்கு ரொம்ப அந்த எல்லா இதுவும் தமிழ்நாடு சமவெளி ஆகிவிட்டது அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் மலைகள், பச்சை தோட்டங்கள், அந்த யானையெல்லாம் கிட்டத்துல இருந்து பார்த்தது, அந்த தமிழர்கள் முதல்ல வெளியேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறது, இதெல்லாம் அந்த பகுதி அங்கிட்ட போனதுனால நிகழ்ந்தது. அவங்க வேற எதுக்கு போனாங்க? கனிவிலாசர் இந்த நல்லொழுக்கங்களை சொன்னேன் பிள்ளைக்குன்னு சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு தொட்டுச்சு. ஏன்னா நம்ம பிள்ளைகள்லாம் இப்ப நல்லொழுக்கங்கள்லாம் சொன்னா ஓடி போயிடுது, கொஞ்ச நேரம் ஐயான்னு கேக்குதுங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க சொல்லுகிற போது அது மனசுல போய் படுது. அப்ப நீங்க ரெண்டையும் சேர்த்திருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, அந்த நல்லொழுக்கங்கள் சொன்னது. இன்னொன்னு திரைப்படம், அந்த பிறவி பாறைன்னு சொன்னீங்கல்ல, அது திரைப்படத்துல வந்ததுனாலதான் பிரபலமாச்சுன்னு சொன்னீங்கல்ல. அதே மாதிரி இப்ப கும்பக்கரை அருவி, வெண்ணிற ஆடு நிர்மலா, அந்த ஜெயலலிதா குளிச்சதுனாலதான் அது ரொம்ப வந்தது. அதே மாதிரி பல இடங்கள் குணா குகை எல்லாம் சொல்றாங்க. இயற்கை கூட அந்த திரைப்படம் போய் சேர வேண்டியது இருக்கிறது மாதிரி இருக்குங்கிறத யோசிச்சேன். இந்த ஒரே ஒரு செய்தி மாத்திரம். தூவானம் நீர்வீழ்ச்சி, அது பேரே தூவானம்ங்கிறது. அதுக்கப்புறம் இந்த டால்மென்கள் சொன்னீங்க. நம்ம புதுக்கோட்டை பகுதியில நிறைய இருக்குது. புதுக்கோட்டை பகுதிகளை ஒரு தனி டூரே போகலாம். மூவர் கோயில் அங்கே, அதாவது ஒரு சிற்பமும், சோழர்களுடைய சிற்பம், பாண்டியர்களுடைய சிற்பங்கள் பார்க்கறதுன்னா புதுக்கோட்டை ட்ரிப் ஒரு தவணை வரலாம். அந்த டால்மென்கள் நிறைய இருக்கு, நான் பார்த்தேன். பெரிய பாறைகளை வச்சு கல் திட்டைகள்னு சொல்றாங்க, இந்த பகுதியில சொல்றாங்க. ஆனாலும் இப்ப எல்லாத்தையும் பிளாட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஏன்னா நீங்க சொல்ற இடங்கள் இன்னும் போய் ஆக்கிரமிப்பு குறைவா இருக்கு.
இங்கெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு, எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நிறைய நான் போனேன், ஒற்றை கல்லுல தான் இருக்கு. நான் ஒரு தவணை புதுக்கோட்டையில மரபு நடை போனேன், முருகமலை, பழங்கால வடிகர்கள், ரொம்ப ரெச்சல் பாறை, அந்த நிறைய அருமையான ஒரு காணொளி. நாங்கள் கூடவே பயணித்தது மாதிரி இருந்தது. இயல்பான தமிழ்ல பல செய்திகளோட நீங்க படிச்சதையும் சேர்த்து சொன்னதெல்லாம் ரொம்ப சிறப்பு சார். உங்களை வணங்குறேன். எல்லாருக்கும் நன்றி. அமுதா மேடம் வரீங்களா, இருக்கீங்களா? நான் வந்துடுறேன் சார், ஒரு நிமிஷம். வாங்க, சொல்லுங்க. ரொம்ப அருமை சார் சக்கரமணி சார். வணக்கம் சார். இதெல்லாம் வந்து நீங்க அந்த காந்தூர் சாலைங்கிறத புதுசாக தான் நான் கேள்விப்படுறேன். நாங்க வந்து மூணாருக்கு போயிருக்கேன். நான் வந்து ஒரு 10-25 வருஷத்துக்கு முன்னால ஃபேமிலியா இல்லாம பேச்சுலர் 5 பேர் போனோம். நாங்க அந்த கோட்டயம், தேக்கடி, அந்த டேம்லாம் பார்த்துட்டு மூணார் போனோம். மூணார்ல கூட நீங்க அந்த மாட்டுப்பட்டி, அந்த ஜெர்சி பசு வைக்கிற சுவிட்சர்லாந்து மாதிரியே இருக்கும். இப்படி ஒரு ஒரு இடம் சுவிட்சர்லாந்து இருக்கிற மாதிரியே அந்த டீ எஸ்டேட்டு அது இது. அப்புறம் அங்கே இந்த வரையாடு பார்க்கலாம். அந்த வரையாடுகள் அந்த மலையில மேலே ஏறி போறது வர்றத மலையாடு பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் இடங்களை பிரிச்சதுல வந்து நாங்கள் நல்லா பார்க்கறது நெய்யாற்றங்கரை. ஏன்னா எனக்கும் திருவனந்தபுரத்துக்கு வழி தான் நான் ஏர்போர்ட்ல இறங்குவேன் பெரும்பாலும். அப்போ ஒரு 5 மணி நேரத்தில் நான் எங்கள் ஊருக்கு போயிடலாம் திருச்செந்தூர் வழியில். அப்போ நெய்யாற்றங்கரைலாம் வந்து கல்யாக்காவில் மார்த்தாண்டம், நெய்யாற்றங்கரை கேரளா. நாங்கள் ஒரு தடவை இங்கேருந்து வண்டியில் போகும்போது அந்த கருப்பு ஸ்டிக்கர் ஓட்ட கார் தான் எடுத்துகிட்டு போனால் நெய்யாற்றங்கரையில் போலீஸ் நிப்பாட்டிட்டான். எங்களுக்கு தெரியாது, கேரளா பார்டரில் அது கண்ணாடி ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாதான். அவன் எனக்கு 1 மணி நேரம் தான் டைம் இருக்குது, ஃப்ளைட்டை பிடிக்கணும். அந்த நேரத்தில் எனக்கு அப்படி இருந்து இப்படின்னு ஃபைன் போட்டுறான்டான். கடைசியில் அவன் கையில் ஒரு 3000-4000 அடிச்சுட்டு நம்ம டைம் இது பண்ணிவிட்டு டக்குன்னு நாங்கள் போய் ஏர்போர்ட்டை பிடிச்சோம். அப்போ இந்த பார்டரில் நம்ம வந்து இழந்ததை நாராயண் சார் ரொம்ப அழகாக விளக்கமாக சொன்னாங்க. அதாவது டூரிசத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுது கேரளா. அது பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சி. அதுக்கு அடுத்தாப்புல ஸ்ரீலங்கா, நம்ம பகுதியெல்லாம் நிறைய இருக்குது, பட் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். பட் கேரளா முழுவதும் அது கண்கொள்ளா காட்சி தான். ரொம்ப அருமையாக அதுக்குடைய வரலாறுலாம் எடுத்து சொன்னீங்க. காமராஜ காலத்தில் அவர் எந்த டென்ஷனில் இருந்திருப்பாங்கிறத உளப்பூர்வமாக நான் உணர்றேன். அது பல வகையிலையும் அவருக்கு குத்தல் விழுந்திருக்கும். ரொம்ப அருமையான ஒரு இது. இந்த மாதிரி டூரிசம் நீங்கள் போனதை எல்லாருமே அவங்கவுங்க இதை நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன் வருங்காலங்களில். ரொம்ப நன்றி சார். நாராயண் சார், நீங்கள் கோஆர்டினேட் பண்ணது தேங்க்யூ சார். நன்றி. சேவா வாங்க. தேங்க்யூ சார். ரொம்ப அருமையான நிகழ்ச்சி சக்கரபாணி சார். அப்படியே போய் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நீங்க இந்த பேர் சொன்ன போது எனக்கு சுஜாதா அவர்கள் எழுதின காந்தலூரின் வசந்தகுமாரன் ஒரு கதை, நான் அது கொஞ்சம் படிச்சேன். அது வந்து சோழ நாட்டை பத்தி சொல்ற கதை தான். நீங்க கடைசியா சொல்லும் போதுதான் எனக்கு அது புரிஞ்சிச்சு. அதைதான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். வீடியோ, அந்த ஸ்குரில் ஏறுறது, அந்த நீங்க அந்த இதுல அருவியில குளிக்கும் போது அது மழை பெய்ய, அதாவது தண்ணி வர மாதிரியே இல்ல அது. அந்த இடம்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க அதோட சேர்த்து எல்லா விஷயங்களையும் சொன்னீங்க. நானும் சில இடங்கள் அதெல்லாம் படிப்பேன், ஆனா சேர்த்து சொல்லணும்லாம் எனக்கு தெரியல. நீங்க அதை ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்ஸ் அலாட் சார். தேங்க்யூ மேம். லதா மேடம் பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் மைக் அன்மியூட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். எல்லாரும் சொன்ன மாதிரி நாங்களும் டிராவல் பண்ணோம் காந்தலூர் சாலை. இப்ப இதுல வந்து நான் ஒண்ணு எழுதி வச்சிருந்தேன், எத்தனை நாள் போனீங்கன்னு. அது சார் கேட்டார், 4 நாள் சொல்லிட்டீங்க. இந்த மறையூர்ல சந்தன மரம், சர்க்கரை, கற்சிலை சின்னங்கள்னு போட்டிருந்தீங்க. சர்க்கரை சொல்லிட்டீங்க, சர்க்கரை ஆலை இருந்தது அங்க நிறைய. சந்தன மரம் இருந்தது. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே குடும்பத்துல வச்சது பண்ற மாதிரி அவங்க தோட்டத்திலே, கரும்பு தோட்டத்துக்குள்ளவே கூரையால போட்டுட்டு அங்கேயும் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இந்த கொப்பரை, பெரிய கொப்பரைக்கு தகுந்த மாதிரி இருந்த இடம். அந்த இடத்துக்குள்ளவே வந்து குடும்பத்து ஆட்களே, வேற யாரும் லேபரர்ஸ் கிடையாது. மேபி மிஷினுக்கு இல்ல, அந்த இது சக்கை புளியது மட்டும் மிஷின்ல போகுது. அது மட்டும் எலக்ட்ரிக்கல் இதுல போகுது. மற்ற அந்த வேலைகள் எல்லாம் பண்றது, அந்த குப்பை அள்ளி கொட்டுறது போறது எல்லாம் அவங்க தான் பாக்குறாங்க. குடும்ப தொழில் மாதிரி தான் செய்யறாங்க. அதை ஒரு எல்லா இடத்துலயும் இருக்குதான். நாங்க பார்த்து ஒரு 2 இடத்துல பார்த்தோம். எல்லா இடத்துலயும் ஒரு தோட்டத்திலயுமே அவங்கவுங்க வச்சுக்குவாங்க. அவங்க தோட்டத்துல விளையிறது அவங்க பயிரிட்டு இது பண்றது. ஆனா வெள்ளம் மட்டும் தான் செய்யறாங்க எல்லா இடத்தையும். நாங்க வந்துட்டு வெள்ளமெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க எங்க பிள்ளைங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணுட்டு வெள்ளம் வாங்கினாங்க. அந்த மறையூர் பாயசம் அதை மட்டும் குடிச்சு பார்த்தாங்க. எனக்கும் கொஞ்சம்
நான் சக்கரை சாப்பிடக்கூடாது இருந்தாலும் ஒரு ஆசை சாப்பிட்டு எனக்கு ரொம்ப நாள் சக்கரை சாப்பிட அதை சாப்பிட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. எல்லாரும் சொன்ன நல்லா இருக்குன்னாங்க. எங்க பிரசாதமா இந்த பாயசத்தை தான் தராங்க. இந்த கற்சிலை சின்னங்கள்னு ஒண்ணு போட்டிருந்தீங்க, அது என்ன? இல்ல அது அது ஆக்சுவலா வந்துட்டு சிலைகள் வச்சிருக்காங்க. இந்த சாமி கும்பிடுற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, அது மலையில இருக்கிற மலை அரசு தெய்வங்கள் அதுங்களுக்கெல்லாம் சிலைகள் நடு இதுல ரோடு ஓரத்தில் நட்டு வச்சிருக்காங்க. அது வேற ஒண்ணும் பெருசா அது கிடையாது. இதுல வச்சிருக்காங்க. அங்க ஒரு நல்ல ஒரு சிவன் கோயில் இருந்தது. அது நான் சொல்ல மறந்துட்டேன். சிவன் கோயில் நாங்க உச்சியில இருக்கிறோம்னா கீழே பாட்டம் சிவன் கோயில். காலையில எடுத்தா அங்க வாயால் அவங்க மைக் முன்னாடி வச்சு பாடுற பாட்டுகள் அதெல்லாம் ரொம்ப ரம்மியமாகுது. அந்த நிசப்தமான நேரத்துல அவங்க அங்க ஸ்லோகன் சொல்றது நமக்கு மேல இருந்து அப்படி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை சுத்தி அந்த லைட்லாம் போட்டு சிவன் கோயில்னு சொன்னாங்க. சில பேர் இங்க இருந்து கீழே தான் போயிட்டு எல்லாத்தையும் போயிட்டு வருவாங்களாம் கோயிலுக்கு போகணும்னா மேலகரவுலாம். அது இருந்தது, நல்லா இருக்காங்க. அப்புறம் இந்த காந்தலூர்ல பேஷன் பழம் சொன்னீங்க, அது என்ன சார் பேஷன் பழம்னா? அது ஏதோ ஒரு பழம் அப்படியே வச்சுட்டு, ஆமா அது ஒரு பழம். அங்க பழத்தோட்டங்கள் மேடம், வீட்டுக்கு நம்ம காய்கறி தோட்டம் போடுற மாதிரி எல்லாம் பழத்தோட்டங்கள் வச்சிருக்காங்க. எல்லாருடைய பழத்தோட்டத்திலையும் ஆப்பிள் பயிரிடுறாங்க. ஆப்பிள் செடிகளை நான் மற்ற இடத்துல பார்த்திருக்கேன். மரம் தானே சார்? ஆப்பிள் மரம் தான் ஆப்பிள் மரம் தான். இங்க கனடாவெல்லாம் நிறைய இருக்குது. கனடாவிலையும் பார்த்திருக்கேன், லண்டன்லயும் பார்த்திருக்கேன், நிறைய வச்சிருக்காங்க. நம்ம ஸ்டீபன் சார் 2 நாள் முன்னாடி ஸ்டீபன் சார் காட்டினாரு இல்லையா, வீட்டு பக்கத்து வீட்டுல ஆப்பிள் காய்ச்சி இருக்கிறத காட்டினாரு, காட்டினாரு. அது மாதிரி இங்க இருக்கு. இது வந்துட்டு கேரளாவுக்கே வேறதான் ஆப்பிள் இதுன்னு, ஆப்பிள் வேலி, அந்த இடத்துக்கு பேர் ஆப்பிள் வேலின்றாங்க. வேற எங்கேயுமே ஆப்பிள் விளையலையா, அந்த மண்ணுக்கு அது விளையுது. அப்புறம் இன்னொன்னு எலுமிச்சை புல் எண்ணெய் அப்படின்னு போட்டு லெமன் கிராஸ் மேடம். லெமன் கிராஸ் ஆயிட்டா. ஓ, சோ இத அப்புறம் இந்த வால்பாறை அதெல்லாம் விட இது இன்னும் நல்லா இருக்கு போல இருக்கு. ஆமா மேடம், நான் வால்பாறை போயிருக்கேன், டாப்ஸ்லி போயிருக்கிறேன், கொடைக்கானல் போயிருக்கேன், ஏற்காடு, ஊட்டி எல்லா ஹில் ஸ்டேஷனும் போயிருக்கேன். இதுல பார்த்தா மகாபலேஸ்வரர் டெம்பிள்னு இதுல புனேவில் இருக்குது. இதை விட ஹைட்டான இது அங்கேயும் இதே மாதிரியான அது மாதிரியான ஹில் ஸ்டேஷன் நிறைய இடம் போயிருக்கிறேன். புனேவில் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் நான் ஹில் ஸ்டேஷன்ஸ். ஆனா இது வந்து ஒரு வித்தியாசமா இருக்குது. நமக்கு வந்துட்டு நிசப்தமான பகுதி, மக்கள் அதிகம் இல்லை. அப்போ நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம், இயற்கையை அனுபவிக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், நல்லா இருக்குது. அதுதான். மற்ற இடத்துக்கெல்லாம் பார்த்தா ஜீப்புங்க ஓடும், வண்டிங்க ஓடும், அப்படி இப்படி ஒரு மாதிரி இறைச்சல் எல்லா இடத்துலயுமே. மலைப்பிரதேசமா தான் இறைச்சல் இருக்கு. மக்கள் கம்மியா இருப்பாங்க. மக்கள் கம்மி, ஒண்ணும் கிடையாது. தேயிலை தோட்டம்லாம் இருந்தது. இப்ப எல்லாத்துக்கும் இதுல கொடுமை என்ன கேட்டா, யார் தேயிலை தோட்டம் வச்சிருந்தாங்களோ அவங்க வந்து இப்ப அதுல வேலை செய்யற ஆட்கள் ஆயிட்டாங்க. கேரளாவுக்கு அது தோட்டங்கள் பரிமாறின உடனே இவங்க அந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசு இல்லை, அங்கேயே இருந்து தொழிலாளியா வேலை செய்கிறாங்க. அது அப்படிப்பட்ட. அப்புறம் சார் ஒரு இது நீங்க சொன்னீங்க 20 பேர் கெப்பாசிட்டி உள்ள வேன்ல போனோம், நீங்களே 18 பேர், இவ்வளவு லக்கேஜ் முடிஞ்சதா சார்? லக்கேஜ்ல எடுத்துக்கிற வச்சிருக்கேன், அதை வச்சு நான் டாப்ல கட்டிக்கிட்டேன், மேல டாப்ல கட்டிக்கிட்டோம். அதெல்லாம் வண்டி போகும்போதுதான் நமக்கு பயம். அந்த ஏர்பின் பெட்டை திரும்ப பார்த்து கீழே பார்த்தா அதெல்லாம் பாதாளமா இருக்குது. கொஞ்சம் சிக்கிப்பா என்ன ஆகுன்னு நினைச்சு பார்க்க முடியல. கரணம் தப்பினா மரணம். ஆமா ஆமா, அவ்வளவு ஒரு டிரைவர்ஸுங்க எல்லாம் இதா போனாங்க. எங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப உற்சாகம். அதுங்கெல்லாம் அதை பாக்குறதுக்கு இந்த மாதிரியான வேலை எல்லாமே நம்ம டவுனுக்குள்ள தான் காட்டணும். இப்ப காட்டுல போய் பாக்குறப்ப அதுங்களுக்கு ரொம்ப பெரியவங்க மட்டும் என்ஜாய் பண்ணல, குழந்தைங்களை ரொம்ப மகிழ்ச்சியா வந்தாங்க. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ அமுதா மேடம், வாங்க. வணக்கம் சார். என்ன சார் இது காந்தலூர் சாலைக்கே அழைச்சிட்டு போயிட்டீங்களே சார், என்ன ஒரு ஆனந்தமான ஒரு நிகழ்வு. உண்மையிலேயே ரொம்ப பரவசமா இருந்தது. ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் எவ்வளவு அழகா நீங்க அந்த வரலாற்று தொகுப்போட கொடுத்திருந்தது ரொம்ப அற்புதம் சார். இந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் நான் முதல் தடவை இப்படி இவ்வளவு ஒரு வரலாற்று சிறப்பு என்னென்ன நடந்திருக்குது என்னென்னங்கிறத ரொம்ப அழகா நான் பார்த்தேன். இதுல இன்னொரு சந்தோஷம், அடுத்தது ஸ்டீபன் சார் கூட்டிட்டு போறேன்னு வேற சொல்லியிருக்காங்க.
அது வேற எனக்கு ஒரே ஆனந்தம். நாராயணமூர்த்தி சார், ஸ்டீபன் சார் ஒரு ஏற்பாடு பண்ணா போயிட்டு வரலாம் உங்க புண்ணியத்துலன்னு நானும் நினைச்சுக்கிட்டேன். நானும் ஏன்னா உங்களோட சேர்ந்து வந்துருவேன். நான் இந்த மாதிரி எங்கேயுமே போனதில்லை சார். கொடைக்கானல், அந்த தேக்கடி, இந்த மாதிரி இடங்களுக்கு போயிருக்கமே தவிர நீங்க சொன்ன அளவுக்கு நான் ரசிச்சனான்னு எனக்கு தெரியல இப்ப யோசிச்சு பார்த்தா. ஆனா அந்த இடங்களுக்கெல்லாம் போனோம் தான். ஊட்டி போனோம், தேக்கடி போனோம், ஏலகிரி போனோம், இந்த மாதிரி எல்லா மலை பகுதிகளுக்கும் போயிருக்கோம் நாங்க. ஆனா நீங்க ரசிச்ச மாதிரி நாங்க ரசிச்சோமா, நான் ரசிச்சனானா எனக்கு தெரியலையே சார். நீங்க என்ன அருமையா ஒவ்வொரு இடத்தையும் போட்டோ எடுத்து அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் சேகரிச்சு அதை ஒரு அழகா ஒரு தொகுப்பா கொண்டு வந்து பார்த்தவங்க அத்தனை பேரும் போயிட்டு வந்துட்ட மாதிரி ஒரு உணர்வையும் கொண்டு வந்து, என்ன சார் நீங்க ஒரு ரசவாதமே பண்ணிட்டீங்க சார். ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு மட்டும் வாழ்த்துகள் இல்ல, உங்க பிள்ளைங்களுக்கு கோடான கோடி நன்றிகள், வாழ்த்துகள் சார். இப்படி தாய் தகப்பன பிள்ளைங்க வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு இன்னும் 100 வயசு, இன்னும் நீண்ட ஆயுள், ரொம்ப சௌக்கியமா நீங்க இருப்பீங்க. இந்த மாதிரி குழந்தைகள் வளர்ந்திருக்கிறதும் இந்த மாதிரி உங்களை பார்த்துக்கிறதும் ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல குடும்பம். வந்து ஒரு திஷ்டி சுத்தி போட்டுக்கங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். ஏன்னா இதை பாக்குறவங்க எல்லாரும் திஷ்டி வச்சிட போறாங்க. ஒரு திஷ்டி சுத்தி போட்டுருங்க எல்லாத்துக்கும் சேர்த்து. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். ஆனா எனக்கு நிறைய சொல்ல முடியல. இன்னும் வந்து நம்ம ஆறுமுகம் சார் சொல்ல வேண்டியது இருக்கு, சிவகனி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நான் இத்தோடு சொல்ல வேண்டியதை அந்த மன நிறைவின் காரணமா நிறைய என்னால சொல்ல முடியல. அந்த மகிழ்ச்சி தான் அப்படியே ததும்பி நிக்குது. ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப சிறப்பு. ஸ்டீபன் சார் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. நாளைக்கே போட்டுருவோம். தாய்மையோட திருஷ்டி கழிக்க சொல்லியல்ல, அதான் இல்ல சார், நிஜமாவே சார், உங்க மகன்களுக்கு எங்களுடைய வாழ்த்தையும் நன்றியும் தெரிவிச்சிருங்க, இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணதுக்காக. நிச்சயமா நானும் சொல்ல நினைச்சேன் சார், அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நானும் சொல்ல நினைச்சேன். அமுதம்மா வாயிலிருந்து வந்துருச்சு. சார் ஸ்டீபன் சார் பேசுறீங்களா இல்ல ஆர்வம் சார் பேச? நம்ம இவங்க உடுமலை காட்டு சிவகனி இருக்காங்களா? சத்தமே போடல. சிவகனி சார், அனைவருக்கும் வணக்கம் சார். சொல்லுங்க, நீங்க உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்குது. இல்லைங்க மேடம், நானும் போகணும்னு பிளான் எல்லாம் பண்ணேன். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அது தடங்கல் ஆயிடுது. சாரு காமிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மூணார் போயிருக்கேன் நானு. அந்த போறதுலயே கொஞ்சம் பக்கத்திலேயே முன்னாடியே தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பட் இவ்வளவு விஷயங்கள், அந்த அற்புதமா நிறைய படங்கள்லாம் எடுத்து காமிச்சிங்க சார். அதை ரசிச்சு ஒரு கலை வடிவுல வந்து கொண்டு வந்து நம்ம டீம்ல வந்து அழகா போட்டு காமிச்சிங்க சார். அதுக்கு மனமிருந்த வாழ்த்துக்கள் சார். அதுக்கப்புறம் உங்களோட குடும்பமா பார்க்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சார். எல்லாரும் ஒன்னா சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. அந்த தருணம், நேரத்தை வந்து ஒதுக்கி எல்லாரும் கண்டு கழிச்சு அந்த நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. ஸோ உங்களோட சேர்ந்து நாங்களும் அந்த காந்தலூரை ரசிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணத்தை வந்து சீக்கிரமா நாங்களும் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். சார் வாய்ப்பிற்கு நன்றி சார். எல்லாரும் வாங்க, உடுமலைப்பேட்டை வரும்போது கூப்பிடுங்க. அங்க வந்து ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. we will arrange சார். நீங்க எல்லாம் உடுமலைப்பேட்டையில நம்ம மேடம் வந்து எங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஈவினிங் ரொம்ப அழகா சுத்தி காமிச்சாங்க சார். சார் வாங்க சார். கிருஷ்ணா கப்பைன்னு உனக்கு இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே ரொம்ப நல்லா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம், ரொம்ப நல்லா டேஸ்டியா இருந்தது. எனக்கு தெரியல சார். 3-4 இடத்துல ஒரே ஒரு சந்தேகம், அங்க சைவ உணவு கிடைக்குமா சார்? நான் முதல்ல வெளியூர் போகணும்னாலே முதல்ல சைவ உணவு கிடைக்கும். மேடம் சிவகனி சைவம் தான் மேடம், கவலைப்படாது மேடம். நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படியே சைவ உணவு கிடைக்கலாம். அங்க இருக்கிற ஆப்பிள் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்துருவோம். ஆமா ஆமா ஆமா, அது கரெக்ட். நாராயணமூர்த்தி சார் வரும்போது நம்ம கவலைப்பட வேண்டாம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் பின்னு உதறிடலாம். எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவேன். ஆமா, ஆர்வம் பேசுப்பா. சார் நான் எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். ரொம்ப மகிழ்ச்சி சிவகனி. சக்கரபாணி சார், ரொம்ப பெரிய வணக்கம் சார். உங்களுக்கு வந்து
அது பயணத்தை வந்து நாங்களே வந்து போயிட்டு வந்த மாதிரி ஒரு இதை வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. நாங்கள் வந்து தனியாக பயணம் போக வேண்டியது இல்லைங்கிற உணவை வந்து தூண்டிட்டீங்க வந்து. அது எப்படா போவோங்கிற அளவுக்கு வந்து இருந்துச்சு. பெரும்பாலும் எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நாங்கள் போகிறதில்ல. நாங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து நான் கிளரிக்கலாக இருக்கும்பொழுது இந்த ஆஃபீஸ் டூர்லாம் போயிருக்கும்போது நாங்கள் வந்து இந்த ஊட்டிக்கு போவோம். ஆனால் ஊட்டிக்கு போனால் எங்களுக்கு ஊட்டியில் நாங்கள் போகிறது கிடையாது. ஊட்டிக்கு மேலே தான். ஊட்டிக்கு மேலே வந்து பார்சன் வேலி, முக்கூர்த்தி, பைக்காரா டேமு, தெப்பக்காடு, மசனகுடி, அந்த மாதிரி மேலே உள்ள இடங்களை தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நாங்கள் ட்ரெக்கிங் போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே ட்ரெக்கிங் போனதுனால அதை பார்த்தோம். ஆனால் நீங்கள் அனுபவிச்ச மாதிரி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் கோர்வையாக சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த நிமிஷத்தில் தான் அனுபவிச்சோம் வந்து. அந்த நிமிஷத்தில் இயற்கை காட்சிகளை பார்த்துட்டு அது ஒரு குறிப்பிட்ட செக்டார் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ உங்கள் வயதை ஒத்த நாங்கள்லாம் வந்து எங்களை வந்து உங்களை அப்படியே கைப்பிடிச்சி நீங்கள் கூட்டு போன மாதிரி வந்து அந்த தொகுத்து கொடுத்தீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப அருமை சார். உண்மையிலேயே பெரிய பாராட்டுகளை உங்களை தெரிவிக்கணும் வந்து. ரெண்டாவது வந்து உங்களை விட உங்கள் பிள்ளைங்களுக்கு தான் முதல் பாராட்டை தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு இது வயதான தாய் தகப்பனை வந்து ஓய்வு நேரத்தில் வந்து அவருக்கு ஆப்ரேஷன் செய்து அவருடைய மனக்குறையை நீக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் வந்து தனியாக இருக்கக்கூடாது, நாங்கள்லாம் இருக்கோம் அப்படிங்கிறத உணர்வை வந்து கூட்டி மொத்தமாக உங்களை கூட்டிகிட்டு போய் அதுவும் நீங்களும் சந்தோஷப்பட்டு பிள்ளைகளும் சந்தோஷப்பட்டு ஒரு குடும்பத்தையே சேர்ந்துட்டு இப்போ நம்ம குடும்பம் எம்ஓஎன் குடும்பம் அத்தனை பேரையும் சந்தோஷப்பட வச்சீங்க பார்த்தீங்களா? இதை பெருமை வந்து ரொம்ப மறக்கவே முடியாத அனுபவம். இதை இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து நம்ம நிறைய இதை விட்டுட்டோமே, இப்படி தான் தோணுது. ஒவ்வொருத்தர் கருத்து சொல்லும் பொழுது நாம் இதெல்லாம் விட்டுட்டோமே அதெல்லாம் விட்டுட்டோமேங்கிற உலவுக்கு வந்து மனசில் வந்து அப்படியே புலங்காகிதமாகுது சார். உண்மையிலே உண்மை ரொம்ப அற்புதம். மெய்மறுத்து அதாவது பூரிச்சு போயிட்டோன்னு சொல்கிறீங்களே, அமுதாம சொன்ன மாதிரி பூரிச்சு போயிட்டோம் உண்மையிலேயே. சரித்திர நிகழ்வு எல்லாம் எடுத்துக்காட்டி கரெக்டாக வந்து எது புரியணும் எது புரியக்கூட அவ்வளோ அருமையாக சொன்னீங்க. நீங்கள் ரசித்தது மட்டும் இல்லாமல் எங்களையும் ரசனையோடு இழுத்து கையோடு சேர்த்து கூட்டு ஒரு குழந்தைய கைப்பிடிச்சு கூட்டு போகிற மாதிரி அழைச்சிட்டு போனீங்க பார்த்தீங்களா? மிக அற்புதம். உண்மையில ரொம்ப பெருமைப்பட வச்சுட்டீங்க வந்து. பெரிய பாராட்டுகள். கட்டாயம் நாங்கள் வந்து போவோம் சார். வந்து நாங்கள் அவசியம் வந்து நாராயணமூர்த்தியோடு சேர்ந்து நாங்களும் சேர்ந்து போவோம். நாராயணமூர்த்தி வந்து சென்னை வந்த உடனே எப்படியாவது போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானே நாங்கள் போட்டுருவோங்கிற மாதிரி தான் வச்சுருக்கிறேன் நான். அதனால் நீங்கள் சொன்ன உடனே அந்த இதை போகணுங்கிற மாதிரி உணர்வு வந்துருச்சு. பெரிய பாராட்டுகள், வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். ஏற்படுத்தி கொடுத்த நாராயணமூர்த்திக்கும் ஸ்டீஃபன் சாருக்கும் நன்றி சார். மகிழ்ச்சி ரொம்ப நன்றி ஸ்டீஃபன் சார். நீங்க அங்க வந்த உடனே புக் ரிலீஸ் பண்றோமா இல்லையா, காந்தலூர் போயிட்டு வர்றது நீங்க வந்த இல்ல மேடம், அந்த செப்டம்பருக்குள்ள போன சீசன் செப்டம்பருக்குள்ள மேடம். அது வேற. ஆமா ஆமா, அதுக்குள்ள முடியாது. அடுத்த வருஷம் போகலாம். பார்க்கலாம். இல்ல அதாவது செப்டம்பர்ல மழை இருக்கும் சரிங்களா? செப்டம்பர் அக்டோபர்ல வந்து மழை, அது அந்த மழை இருக்கும். அங்க அந்த சீசன் வந்து சரியா வராது. கொஞ்சம் பார்க்கலாம் சார் வந்து அதெல்லாம். நாங்க அங்க 4 நாள் தங்கணும் சார். 4 நாள் 2 நாள் வந்து ஈவினிங் டயத்துல நல்ல மழை. நாங்க சில இடங்கள்லாம் கிளம்பிட்டோம் பார்க்கறதுக்கு. இது மழை காட்டு மழைன்னா கூட அது உண்மை. காட்டுல மழை பொழியுது அவ்வளோ. அப்பனா மே ஜூன் மந்த் ஐடியல் போல இருக்கு. இல்ல அவருங்க தென்மேற்கு பருவ காற்று தானே அங்க மழை. தென்மேற்கு பருவ காற்று தானே, அதனால வடகிழக்கு பருவ காற்று இருக்கும் போது மழை அங்க இருக்காதுன்னு நினைக்கிறேன் அக்டோபர்ல. சரி சார். சில நேரத்துல வருது சில நேரத்துல வருது சார். ரொம்ப பிரசன்ட் பண்ணீங்க. அதாவது எனக்கு ஒரு கேள்வி. அதாவது காந்தலூர் சாலை தான் அந்த பேரா? அது அந்த இடம் பேரே காந்தலூர் சாலை? காந்தலூர் மட்டும் கிடையாது. இல்ல கிடையாது, காந்தலூர் சாலை. ஏன் அந்த சாலைன்னா அந்த காலத்துல வந்து ரோட் சைடு இந்த வியாபாரங்கள் எல்லாம் பண்ணாங்க பாருங்க. அந்த பிசினஸ் அந்த காலத்துல இப்பதான் பண்ணாங்க. நல்லா வரவுங்களா? அதான் அதனால வச்சு. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. அதாவது ஒரு விஷயத்த நம்ம போயிட்டு வந்த இடத்த சொல்றது ஒரு பக்கம் இருக்குது. அதை சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு தொடர்பான வரலாற்று விஷயங்களை நம்ம சேகரிச்சு அந்த வரலாற்று விஷயங்கள்ல என்ன நடந்ததுன்றது பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத இருக்கலாம், பார்க்கறவங்களுக்கு தெரியாத இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். அதையும் நீங்க புகுத்தி இப்ப இந்த மாநில வாரிய மொழி வாரி மாநிலங்கள் பிரிக்கும் போது என்ன நடந்தது இப்ப நமக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியுன்றது வேற விஷயம். நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப இந்த கேரளால இந்த விஷயம் பிரிச்சதெல்லாம் எனக்கு நினைவுல இல்லை, எனக்கு தெரியாது. அந்த மாதிரி பல செய்திகளை நீங்க இதோட தொடர்புபடுத்தி கொடுக்கும்போது சும்மா போயிட்டு வந்தோம் அக்ஷர் அடிச்சோன்றது இல்லாத ஒரு வரலாற்றுல நடந்த விஷயத்தோட இந்த இடத்த நம்ம இணைச்சு கொடுக்கும்போது அதுதான் அந்த இந்த உரையோட சிறப்பு. இது அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்துல
என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும், குறைகள் இருந்தாலும், மனசாபம் எல்லாருக்கும் இருக்கும், எல்லா ஃபேமிலியிலும் இருக்கும், எல்லா பிள்ளைங்களுக்கிட்டே இருக்கும், மருமகிட்ட இருக்கும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல மாசத்துக்கு ஒரு முறையோ, வருஷத்துக்கு ஒரு முறையோ, மாசத்துக்கு ஒரு முறை போக முடியாதுன்னு வச்சுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறை எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ குடும்பமா போறதுன்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணுன்ற அந்த ஒரு ஆவல் உங்ககிட்ட இருக்கு. அந்த ஆவலை சொன்னீங்க. அது அது மிகப்பெரிய செய்தி. இந்த 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 நிகழ்ச்சியில நம்ம என்ன பேசுறோன்றது அடுத்தது, இது என்ன கடத்துறோம், மறைமுகமா என்ன கடத்துறோன்றது தான். அப்போ நீங்க அந்த செய்தி சொல்லிக்கிறீங்க. ஒரு சும்மா போறோம் இருந்தோம் பிள்ளைங்க பெற்றோம் பிள்ளைங்க கூட்டு போனாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒவ்வொருத்தரும் குடும்பமா போகணுன்றது ரொம்ப ஒரு விஷயம். அதாவது நமக்குள்ள இருக்கிற மனஸ்தாபங்களை கடந்து இந்த விஷயத்த செய்யணும். ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு நம்ம போயிட்டு வரலாம். ஒரு 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 2 நாள் ஜாலியா இருந்துட்டு வரலாம். அப்ப என்ன ஆகுன்னா, நமக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் எல்லாமே மறைஞ்சிடும். அந்த ஒரு பிணக்கம் ஏற்படும். ஒரு ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு பிணக்கம் ஏற்படும். மருமகளுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும். குழந்தைங்களுக்கு அந்த பேர குழந்தைங்களுக்கு அந்த கனெக்ஷன் ஏற்படும். அப்ப தாத்தாவை பத்தி தெரியும், பாட்டியை பத்தி தெரியும், தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் உள்ள அந்த மறுப்புக்கும் தெரியும். அந்த கனெக்ஷன்ஸ் தெரியும். அப்பா எவ்வளவு தூரத்துக்கு பாசம் வச்சிருக்காரு இப்ப தாத்தா மேல அப்படின்றது தெரியும். இத்தனை செய்திகள் இருக்குது அதுல. அப்படி இவ்வளவு தூரத்துக்கு நீங்க அந்த ப்ரெசன்டேஷனை கொடுத்துருக்கீங்க. காந்தலூர் சாலைன்றது நாங்க கேள்விப்பட்டிருந்தா உளுந்தூர்பேட்டை போனப்போ நாங்க எதனா பிளான் பண்ணியிருப்போம். நானும் நாராயணன் சார் உளுந்தூர்பேட்டைலாம் சுத்திட்டு இதுக்கெல்லாம் சுத்திட்டு சிவகனி அருமையான விருந்தெல்லாம் கொடுத்தாங்க. 2 3 நாள் விருந்து கொடுத்தாங்க. சிவகனி மறக்க முடியாது. திருப்பி அந்த 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 ரயில்வே ஸ்டேஷன், உளுந்தூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம ஜூம் மீட்டிங்ல ஒருத்தர் காட்ட போறாருன்றதை நினைக்கல நான். அது 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 மிகப்பெரிய செய்தி. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து. நீங்க உளுந்தூர்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கின கொஞ்சம் எனக்கு ஆஹா, எவ்வளவு அழகான ஒரு இடம். அமைதியா நைட்ல யாருமே 6 மணிக்கு 7 மணிக்கு மேலே யாருமே இல்லாத அனாதையா கிடந்த அந்த ஸ்டேஷனுக்கு நாங்க ஆதரவு கொடுத்த மாதிரி நாங்க நடந்தோம் அன்னைக்கு. யாருமே கிடையாதுங்க, நாங்க தான் 4 பேர் ஆதரவு கொடுத்தோம் அந்த ஸ்டேஷன்ல. அப்படி இருந்தது அது. இன்னைக்கு நீங்க ஆதரவு கொடுத்துருக்கீங்கன்றது, அங்க உங்க பயணமே தொடங்கி இருக்குன்றது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு நல்ல நிகழ்ச்சி அமைஞ்சது. அதாவது ஒரு டூர் போயிட்டா அது எப்படி பகிர்ந்துக்கணும்ன்றது, சும்மா நான் போயிட்டு சுத்துறேன்றது சொல்றது வேற, அதனுடைய வரலாறு என்ன, அது பின்புலம் என்ன, அது அந்த செய்தியெல்லாம் சொல்லும் போது ஒரு சிறப்பு இருக்கும்ன்றது நீங்க விளக்கியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். ஒரு அருமையான நிகழ்ச்சி கொடுத்தீங்க. நன்றி. எல்லாரும் போன்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனா வாங்க போலான்னு சொல்லும் போது எல்லாரும் யோசிப்பாங்க, எனக்கு இந்த வேலைக்குது, அந்த வேலைக்குது, இந்த வேலைக்குதுன்னு யோசிப்பாங்க. நீங்க எல்லாம் வரலனாலும் பரவாயில்ல, நானும் நாராயணமூர்த்தி சார் போயிட்டு போயிடுவோம். லண்டன்ல இருந்து ரெக்ஸ் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. சார் வந்துட்டாரு. பார்த்தேன். வாங்க சார், வாங்க. வணக்கம் சார். வணக்கம். முன்பு ஒரு முறை நான் கலந்துருக்கிறேங்க. நான் இவரு அங்கிளுடைய வெல்விஷர், அங்கிளுடைய பெரிய பையன் சுபாஷ் அவருடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஆமா ஆமாங்க. அதனால முதல் நான் லண்டனுடைய இது பேசுறப்ப இவங்க வந்தாரு. ஆமா ஆமாங்க. அதான் அது இவரு அங்கிள் உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆருக்கு அப்புறம் அங்கிளை தான் சொல்லலாம். ஏன்னா இவரு கனடா போயிருக்கிறாரு. இங்க ஸ்னோடோனியாவை அங்கிளோடய நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன். அந்த ஒவ்வொரு ட்ரிப்பையும் அவருடைய கண்ணோட்டத்தில் அவர் வேற மாதிரி அவர் போனார்னாவே அவரு பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அதனுடைய ஆழமான வரலாற்று பின்னணி என்ன அதை எடுத்து சொல்லும் பொழுது இப்பயுமே இதுலயுமே ஒரு ட்ரிப்பை மட்டும் சொல்லாம அதற்கு பின்னால இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த மாநிலங்கள் எல்லாம் பிரித்து பண்ண தொகுத்து வழங்கின விஷயங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பை தூண்டுற மாதிரி அதை தொகுத்து வழங்கினது ரொம்ப அருமை. அந்த கண்கவர் காந்தலூர் சாலை அப்படிங்கறதுல நம்மளே கூட்டிட்டு போய் காட்டின மாதிரிதான். அது அவரு என்ன சொல்றாரு, இந்த ஸ்னோடோனியாவா இருக்கட்டும், நயகராவா போய் பார்த்ததா இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி இது இன்னும் ஒரு ரம்மியமா இருக்குன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாவே அங்க ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு. அவரு தனக்காக ரசிக்கிறாருங்கிறத தாண்டி உங்களுக்கு எல்லாம் இந்த செய்தி எப்படி கொண்டு சேர்க்கணுங்கிறதா அந்த டூர்லயே அவருடைய மெயின் மோட்டோவா இருக்கும். அதை எப்படி ஒரு புக்கா எழுதுறது, எப்படி தொகுத்து வழங்கும், இந்த எதிர்பார்ப்பை தூண்டுறாரு கேட்கும் பொழுது. இப்ப அந்த மேடம் பாத்தீங்கன்னா, இந்த 2 ஜீப்ல போனீங்களே அப்ப யாரு போட்டோ எடுத்ததுங்கிற அளவுக்கு அவங்களும் அங்க இருக்கிறாங்க.
அவங்க ஒருத்தரா இருந்து அந்த சின்ன சின்ன கேள்விகள் கேட்கும் பொழுது ஜீப்ல போற அந்த வீடியோவை இன்னொரு நாளைக்கு நான் போட்டு காட்டுறேன் சார். வித் நாய்ஸோட வித் ஆடியோட அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது இன்னொரு நாளைக்கு காட்டுறேன். அந்த சரி. அது மட்டும் அந்த வீடியோ ஆமா. அதனால அது இந்த மைண்ட் யுவர் மைண்ட் மைண்ட் இல்ல அந்த டீம். மைண்ட் ஆமா, இதுவே ரொம்ப ஆக்டிவான டீமா இருக்கு. நீங்க வந்து அதை பிரயோஜனமா ஒருத்தருக்கு வேண்டிய தகவல்களை பரிமாறிக்கொள்றீங்க. அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம்னு இல்லாம, நானும் ஆரம்பத்துல இருந்து இருந்தேன், நான் ஃபுல்லாவே இருந்தேன். எல்லாம் அருமையா ரொம்ப ஆக்டிவான டீமா இருக்கிறீங்க நீங்க எல்லாருமே. வாழ்த்துக்கள் சார். அதே போல இன்னொரு விஷயம், நீங்க எல்லாம் டிராவல் பண்றதா பிளான் பண்ணிருக்கிறீங்க. அதனால பத்திரமா நீங்க எல்லாரும் சென்று வரணும். அதுல அங்கிள் இன்னொரு விஷயம் சொன்னாரு, யானை இருக்கு, கரடி இதெல்லாம் கூட அங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஜாக்கிரதையா போயிட்டு வரணுங்கிறது ஒரு விஷயம். அதனால எல்லாரும் நல்லபடியா டிராவல் பண்ணிட்டு வாங்க. நீங்க அங்கிள் உங்களுடைய பயணங்கள் தொடரட்டும், உங்கள் பணிகள் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. தேங்க்யூ தேங்க்யூ. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரெக்ஸ் அவங்க பேரு. ஆமா ஆமா, அருண் ரொம்ப பாபுஜி. மகிழ்ச்சி. எங்களோட மற்ற நிகழ்ச்சிகளையும் பாருங்க. நீங்க உங்க நம்பர் நான் சரிங்க வாங்குறேன் சார்கிட்ட. சரிங்க சரிங்க. எங்க நிகழ்ச்சியெல்லாம் கொடுக்குறேன், வீடியோ எல்லாம் சரி, கொடுக்குறேன். நேரம் கண்டிப்பா கிடைக்கும் போது பாருங்க. நான் கண்டிப்பா வீடியோ கண்டிப்பா எல்லாம் பண்றேன் சார். நிச்சயமா. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நீங்க தேங்க்யூ இணைஞ்சதுக்கு. நன்றிங்க. நாராயண் சார் வேற சார் யாராவது என்னுடைய நேரத்தையும் மீறி நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா அவ்வளவு சிறப்பு நிகழ்ச்சி வந்து அவ்வளவு சிறப்பா இருந்திருக்கு. மீண்டும் இல்ல இல்ல, மீண்டும் இன்னொரு சொல்றது சார், உங்களுக்கு நீங்க கரெக்டா அதை எடுத்து ஒவ்வொரு வீடியோவும் போட்டீங்க. அது இல்ல கரெக்டா சார், இருந்தது இது சார். சார் எங்க இல்லைன்னா கடமை சார் அது. ஆமா எங்க கடமை அது. சார் மீண்டும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய நன்றி. அந்த நன்றி குழந்தைகளுக்கு, சார். உங்க மகள்களுக்கு, கண்டிப்பா மருமகளுக்கு, உங்க துணைவியாருக்கு, மைண்டர் எல்லாரும் மைண்டர் மீன்ஸ் டீமே சீமான் சார் நம்பர். சொல்ற மாதிரி உங்களுடைய மகிழ்ச்சியில் அக்கறை கொண்டு இவங்க பண்ணியிருக்கிறது இது மிகவும் பாராட்டுதற்குரியது. எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு தெரிவிச்சிருங்க. கண்டிப்பா சார். முடிக்கலாமா சார்? முடிக்கலாம் சார். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. முகநூல் வாயிலாக கலந்து கொண்ட மக்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு செய்கிறோம்.